யாக்கோபுக்கு நேராக நம்முடைய வேத புஸ்தகம் திருப்பிங்க 3ஆம் அதிகாரம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். கப்பல்களையும் பாருங்கள். எல்லாம் எடுத்துட்டீங்களா? பைபிளில் எடுத்துங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 314வது பக்கம். எல்லாம் எடுத்து வச்சுங்க. கப்பல்களையும் பாருங்கள். எல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். திருப்பி சொல்லுங்க. கப்பல்களையும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கப்பல்களையும் சொல்லுங்க. கப்பல்களையும் பாருங்கள். எதை பார்க்கணுமா? கப்பல்களை பார்க்க சொல்றாரு. எதுக்காக கப்பலை பார்க்க சொல்றாரு? எதுக்காக கப்பலை பார்க்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல் அப்படின்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு மறைபொருளாக வைத்திருப்பார். ஹல்லேலூயா. இந்த கப்பல் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு தான் கப்பல். திருப்பி சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைக்கு எது கப்பல்? ஏன்னா வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்களே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாருமே சொல்லணும், இல்லை நான் கீழே இறங்கி வந்துடுவேன். சரியா? படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு தான் கப்பல். ஸோ ஒரு காரியம் கவனிச்சுங்க. இப்போ பிள்ளைகள் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள் படிப்பை பாருங்கள். கப்பல்களை பாருங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் படிப்பை பாருங்கன்னு அர்த்தம். கவனிக்கிறவங்கள ரயிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கப்பல்? படிப்பு தான் கப்பல். வேலை செய்கிறவங்களுக்கு திருப்பி சொல்லிட்டே இருங்க. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கப்பல். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் கப்பல். தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் தான் கப்பல். ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஊழியம் தான் கப்பல். பாஸ்டருக்கு சபை தான் கப்பல். சொல்லுங்கள். பாஸ்டருக்கு சபை தான் கப்பல். இப்போது நீங்கள் கூட இப்போ கப்பலுக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறீங்க. தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். நமக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டமே ஒரு கப்பல் தான். இந்த கன்வென்ஷன் கூட்டமே ஒரு கப்பல் தான். அப்போ திருமணமானவர்களுக்கு குடும்பம் தான் கப்பல். சொல்லுங்கள். திருமணமானவர்களுக்கு குடும்பம் தான் கப்பல். அப்போ எல்லாருமே ஒரு கப்பல் பிரயாணத்தில் இருக்கிறோம். அப்புறம் படிக்கிற, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். சரியா? படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு கப்பல். வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கப்பல். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் கப்பல். தொழில் செய்கிறவங்களுக்கு, குடும்பஸ்தர்களுக்கு குடும்பம் தான் கப்பல். ஊழியக்காரர்களுக்கு ஊழியந்தான், சபை தான் கப்பல். ஆமேன். இப்போ நம்ம எதை பார்க்கணும் தெரியுமா? இந்த கப்பல்களெல்லாம் பார்க்கணும். இந்த கப்பல் சரியாக போயிட்டுருக்கா? கப்பல் சரியாக போயிட்டுருக்கா? நான் ஒரு திருச்சபையுடைய போதகர். ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடித்தோடனே எல்லாருடைய மார்க்கும் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்திருக்கணும், பேப்பரில் வந்திருக்கணும். ஏன்னா எங்கள் சர்ச்சு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரும் நம்பர் மார்க்கையும் போட்டுருவேன். நீ எத்தனை மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு உனக்கு மானம் போகாமல் இருந்தால் மார்க் வாங்கிக்கோ. சொல்லுங்கள். மானம் போகாமல் இருந்தால் மார்க்கை வாங்கிக்கோன்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், எல்லா நம்பரையும் எல்லாருடைய மார்க்கையும் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருவேன். அதுக்கு பயந்தே எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கவனிக்கிறவங்கெல்லாம் ஆனுவல் எக்ஸாமாக ஒவ்வொன்றையும் பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா பிள்ளைகளுடைய படிப்பை முழுக்க கவனிச்சுட்டு இருக்கிறோம். 92 நான் ஊழிய காலத்துக்குள்ளே இறங்கினேன். 92 நான் சபையை நடத்த ஆரம்பிக்கும் போது நான் மட்டும்தான் டிகிரி. நான் மட்டும்தான் டிகிரி. சபையில் யாருமே படித்தவங்க இல்லை. ஒரு டிப்ளமா வாங்கின ஆள் கூட சபையில் கிடையாது. பார்த்தேன். நான் மட்டும்தான் படிச்சிருக்கிறேன். எனக்கிட்ட மட்டும்தான் டிகிரிஸ் இருக்குது. சர்ச்சு செல்லுங்க யாருமே இல்லை. அன்னையிலேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்குது? ஒட்டுமொத்த சபையிலையும் ஏகப்பட்ட வக்கீலுங்க, ஏகப்பட்ட டாக்டருங்க, ஏகப்பட்ட இன்ஜினியருங்க சர்ச்சில் அடுத்த தலைமுறை ஃபுல்லாக டாப் லெவலில் உட்காந்துருக்குது. கவனிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க படிப்பை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். எப்படி படிக்கிறாங்க, எப்படி மார்க் வாங்குறாங்க எல்லாம் பார்ப்போம். யார் யார் மார்க் கம்மியாக வாங்குறாங்களோ பிடிச்சி உட்கார வச்சுருவேன். சர்ச்சில் யார் படிச்சுக்கிறாங்களோ படிக்கிறவங்கள வச்சு அவங்க சொல்லி தந்து எப்படியாவது மார்க்கை வாங்க வைங்கண்ணா. இந்த வருஷம் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அன்னைக்கு ரொம்ப இதாகிட்டான், படுத்த படுக்கை ஆகிட்டான். அப்பண்டிஸ் ஆப்ரேஷனு. ஆனாலும் பிடிச்சி அவனை ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போய் எக்ஸாம் எழுத வச்சுது. எவ்வளோ வாங்கிக்கிறான் தெரியுமா? 99.7%. சொல்லுங்கள். 99.7% மார்க் வாங்கிக்கிறான். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ பிள்ளைகள் எல்லாருமே படித்து நிற்கிறாங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் படிப்பு கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? ஒரு கப்பலாக இருக்க வேண்டும். செய்தி முடியும் போது தெரிஞ்சுக்குவீங்க. வேலை செய்கிறவங்களுக்கு உங்கள் வேலை தான் என்னவாக இருக்கணும்? ஒரு கப்பலாகும். வேலையில் ஜாக்கிரதையில் நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். கவனிக்கிறவங்கள அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு
அவங்க வியாபாரம் ஒரு கப்பல், அந்த வியாபாரத்துலேயும் அவங்க நல்ல லெவலுக்கு வரணும். ஊழியம் செய்கிறவங்களும் ஊழியத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு என்ன ஆகணும், வரணும். கவனிக்கிறவங்களும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கப்பல்களை பாருங்கன்னா என்ன அர்த்தம்னா, படிக்கிற பிள்ளைங்க உங்கள் படிப்பை பாரு, வேலை செய்கிறவங்க உங்கள் வேலையை பாரு, வியாபாரம் செய்கிறவங்க வியாபாரத்தை பாருங்கள், தொழில் செய்கிறவங்க தொழிலை பாருங்கள், குடும்பஸ்தர்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், ஊழியக்காரங்க உங்கள் ஊழியத்தை பாருங்கள். இதை பார்த்து இது எப்படி இருக்குது, என்ன லெவலில் இருக்குதுங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கணும். சரியா? வேதத்திலிருந்து சில ஆதாரங்கள் எடுத்துக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்து வைங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்து வைக்க போகிறீங்க. இந்த 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோசபாத் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜாவை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இந்த யோசபாத் ராஜாவுக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த யோசபாத்துக்கு விரோதமாக 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதற்கு பின்பு மோவாபுத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்துள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். இந்த யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டம் யுத்தம் பண்ண வருது. இந்த யோசபாத் பார்க்குறான், இவ்வளோ பெரிய ஜனங்களோட யுத்தம் பண்ண நம்மால் முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட போய் ஜெபிக்கிறான். வாசிக்கிறீங்களா? 12ஆவது வசனம் எடுத்துங்க. கையில் எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கணும். சரியா? சும்மா உட்காந்துருக்க வரல, நீங்கள் பார்க்குக்கோ பீச்சுக்கோ வரல. நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஆள், நான் அப்படியே பேரை சொல்லி அம்மா கையில் பைபிள் எடுத்து வைமா அப்படி சொல்லிடுவேன். நான் நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ ட்ரெஸ்ஸை சொல்லிடுவேன். எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கணும், பைபிளை திறக்கணும். சரியா? பைபிளை திறக்கணும். பைபிளை தரையில் வைக்கக்கூடாது. பைபிளை தரையில் வைக்கக்கூடாது. பாருங்க, வாசிக்கிறீங்களா? எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி, நாங்கள் உண்மை தான் பார்க்குறோம் ஆண்டவரே. இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குது. இந்த பிரச்சனை மத்தியில் நாங்கள் யாரை பார்க்குறோம்? நாங்கள் உண்மை பார்க்குறோன்னு சொல்லி யோசபாத் ஆண்டவரை பார்க்குறான். ஆண்டவரை பார்த்தோன்னா ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. என்ன ஆலோசனை கொடுக்குறாரு தெரியுமா? எல்லாம் கர்த்தரை துதிக்க சொல்கிறாரு. நீ துதிச்சின்னா பிரச்சனை என்ன ஆயிரும்? சால்வ் ஆயிரும். ஏன்னா இந்த யோசபாத் பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தரை பார்த்தான். ஹல்லேலூயா. என் பிரச்சனை மத்தியில் கர்த்தரை பார்ப்பேன்னு சொல்கிறவங்களாம் வலது கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நான் சொல்கிற தமிழ் புரிஞ்சுதா? சரி, ரைட். என் பிரச்சனை மத்தியில் யாரை பார்ப்பேன்? கர்த்தரை பார்ப்பேன். யோசபாத் பிரச்சனைகள் மத்தியில் யாரை பார்க்குறான்? கர்த்தரை பார்த்தோன்னே ஆண்டு துதிக்க சொன்னார். துதிச்சாங்க. துதிச்சோன்னு என்ன மாட்டேன்ச்சு, எதிரிகள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அழிஞ்சு போயிட்டாங்க. சொல்லுங்க, எதிரிகள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அழிஞ்சிட்டாங்க. யுத்தமே செய்யாமல் யோசபாத் வெற்றியை பெற்றுக்கொண்டார். ஆமேன். இந்த யோசபாத்துடைய ஆரம்ப நாட்கள் எப்படி இருக்கிறான் தெரியுமா? இவன் யாரை பார்க்குறான்? பிரச்சனை வந்தா, போராட்டம் வந்தா, கஷ்டம் வந்தா யாரை பார்க்குறான்? ஆண்டவரை பார்க்குறான். இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைகள் எப்படி தெரியுமா? ஆண்டவரை பார்ப்பாங்க. எப்போ? பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில், உபத்திரவங்கள் மத்தியில், தங்களால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் யாரை பார்க்குறாங்க? கர்த்தரை பார்க்குறாங்க. யோசபாத் கர்த்தரை பார்க்கும்போது அவனுக்கு கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த யோசபாத்துடைய ஆரம்ப காலம் வெற்றியாக தான் இருந்துச்சு. யோசபாத்துடைய ஆரம்ப காலம் வெற்றியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைகள் பாருங்கள், எல்கேஜியில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவான், 10th யூகேஜியில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவான், 9th வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவான். முக்கியமாக மார்க் வாங்க வேண்டியது எதில்? 10th வாங்க மாட்டான். 10th மார்க் வாங்கிடுவான். சில ஆளுங்க +2 மார்க் வாங்க மாட்டேங்கிறான். ஏன் மார்க் வாங்கலை? அது வரைக்கும் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் கர்த்தரை பார்த்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 20:35. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான்.
தர்சீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய தர்ஷீஷுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனோடே கூடிக்கொண்டான். அப்படியே எஸ்யோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசா ஊரானாகிய தொதாவாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. எல்லாம் சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. கப்பல்கள் உடைஞ்சு போச்சு. இவன் கப்பல் செய்யறான், தர்ஷீஷுக்கு போறதுக்காக கப்பல் செய்யறான். இந்த கப்பல் என்ன ஆயிடுச்சா? உடைஞ்சு போச்சு. ஒரு காரியம் கவனிச்சுங்க, யோசபாத்துக்கு 3 கூட்டம் விரோதமா வந்த போது ஜெயம் கிடைச்சது. இப்போ அவன் வாழ்க்கை ஜெயமா தான் இருந்துச்சு. திடீர்னு யோசபாத்துக்கு ஒரு தோல்வி. அவன் செஞ்ச கப்பல் என்ன ஆயிடுச்சான்? உடைஞ்சு போச்சு. இப்போ கவனிச்சுங்க, நிறைய காரியம் நமக்கு வெற்றியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய படிப்பில் தோல்வியை சந்திக்கிறாங்க. படிப்பு தோல்வியில் முடிஞ்சிருச்சு. முதல் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன், இப்போ என்னால் படிக்க முடியல. ஏன் படிக்க முடியலன்னா படிப்பில் ஏதோ தோல்வி வருது, வியாபார தோல்வியில் முடியுது, தொழில் தோல்வியில் முடியுது, குடும்ப வாழ்க்கை உடஞ்சி போச்சு. கவனிக்கிறவங்கள அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பம் என்ன ஆகி போச்சு? உடஞ்சி போச்சு. ஊழியமே இல்லாமல் போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நொறுக்கி போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன்னா வெற்றி மேல் வெற்றி பெற்றவங்க இப்போ எதை சந்திக்கிறாங்க? தோல்விகளை சந்திக்கிறாங்க. கவனிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். படிப்பில் ஏன் இப்படி ஒரு தோல்வி? நல்லா தான் என் பிள்ளை படிச்சுட்டு இருந்தான், நல்லா தான் என் பையன் படிச்சுட்டு இருந்தான். இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணுறதுல ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான். ஏன் படிக்க மாட்டேங்கிறான்? வேலை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. வியாபாரம் நல்லா தான் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ வியாபாரம் போச்சு. தொழில் நல்லா தான் நடந்துட்டு இருந்துச்சு, தொழில் போச்சு. என் குடும்பத்தில் சந்தோஷமாக தான் இருந்தோம், இப்போ குடும்பம் உடஞ்சி போச்சு. ஊழியம் நல்லா செஞ்சுட்டு இருந்தோம், ஊழியத்தை என்னால் செய்ய முடியல. முதல் மாதிரி என்னால் வேத வாசிக்க முடியல. வேத வாசிச்சா தூக்கமாக வருது, ஜெபம் பண்ணா தூக்கமாக வருது. முதல் மாதிரி என்னால் வேத வாசிக்க முடியல, முதல் மாதிரி என்னால் ஜெபிக்க முடியல, முதல் மாதிரி என்னால் ஆராதிக்க முடியல, முதல் மாதிரி என்னால் சபைக்கு வர முடியல. இப்போ எதை செஞ்சாலும் எல்லாமே தோல்வியாக முடியுதுன்னு சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் ஆண்டு கேட்டே இருந்தேன், ஆண்டவரே இன்னைக்கு என்ன வார்த்தை மூலமாக பேச போறீங்க? ஆண்டு சொன்ன காரியம் தெரியுமா? நிறைய பேருடைய கப்பல் என்ன ஆயிடுச்சு? உடஞ்சி போச்சு. உடஞ்சி போன கப்பல்களை கர்த்தர் காண்பித்தார். அப்போ நிறைய பேருடைய படிப்பில் தோல்வி, வேலையில் தோல்வி, வியாபாரத்தில் தோல்வி, தொழிலில் தோல்வி, குடும்ப வாழ்க்கை தோல்வியில் முடிஞ்சிருச்சு. ஊழியத்தையும் உருப்படியாக செய்ய முடியல, ஆவிக்குரிய காரியங்களில் தோல்வியை சந்திக்கிறாங்க. ஏன் இந்த கப்பல் உடைஞ்சுது? ஏன் படிப்பில் இவ்வளோ போராட்டம்? ஏன் வேலையில் இப்படி போராட்டம்? ஏன் வியாபாரத்தில் இப்படி போராட்டம்? ஏன் தொழிலில் இப்படி போராட்டம்? ஏன் ஊழியத்தில் போராட்டம்னு சொன்னால் ஒரு காரியம் தான் எங்கள் ஆண்டு சொல்கிறாரு. ஏன் நீ பிரச்சனையை சந்திக்கிறது தெரியுமா? ஏன் உன் கப்பல் உடைஞ்சிருச்சு தெரியுமா? வசனம் சொல்லுது, கர்த்தரை சார்ந்திருக்கும் போது யோசபாத்தின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஹல்லேலூயா. இந்த யோசபாத் இப்போ யாரோட சென்றானா? அகசியா அப்படிங்கிறவங்கிட்ட ஒரு ஐக்கியம் வச்சானா. என்னைக்கு இவன் அகசியாவோட கூடிக்கொண்டானோ அன்னைக்கு அவன் கப்பல் என்ன ஆயிடுச்சான்? உடஞ்சி போச்சு. புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அகசியாவோட கூடிக்கொண்ட போது கப்பல் என்ன ஆயிடுச்சா? உடஞ்சி போச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவையில்லாத கையை பிடிச்சி சொல்லணும். சரியா? உங்களுக்கெல்லாம் காது கேட்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். பக்கத்தில் கையை பிடிங்க. தேவையில்லாத யாராவது சொல்லனா நீங்கள் அடங்காப்பிடாரின்னு அர்த்தம். கீழ்ப்படியாதவங்க கோபாக்கின வந்துடும். பக்கத்தில் கையை பிடிங்க. இப்போவா அது மிரட்டியாவது உங்களை கையை பிடிக்க சொல்கிறேன், பிடிங்க பார்க்கலாம். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபெல்லோஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு வச்சிருந்தா உன் ஷிப்பு காலி. உன் ஷிப்பு காலி. நிறைய பேருக்கு கப்பல் உடஞ்சிருச்சு. ஏன் படிப்பில் தோல்வி தெரியுமா? தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு. நேராக பாருங்க, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஏன் குடும்பம் உடஞ்சி போச்சு? தேவையில்லாத ஃபெல்லோஷிப்பு. கவனிக்கிறீங்களா? ஏன் தொழில் முடிஞ்சு போச்சு? தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பு. உங்கள் ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, திருப்பி சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபெல்லோஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு சரி இல்லைன்னா ஷிப்பு காலி. கவனிக்கிறவங்கள ரயிலில் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறவங்க வலது கையை வைத்து காட்டுங்க. புரிஞ்சுதா புரியலையா? இன்றைக்கி நிறைய பேர் படிப்பில் அவுட்டு,
ஆண்டு இன்னைக்கு திரும்ப திரும்ப சொன்னார், இத்தனை பிள்ளைங்க இருப்பீங்க நான் யோசிக்கல. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ நிறைய பேர் படிப்பில் அவுட்டு, நிறைய பேருடைய வேலை அவுட்டு, முதல் மாதிரி இல்லை. இந்த வருஷம் இன்னும் எச்சரிப்பு கொடுக்குறேன். 2025 நிறைய கப்பல்கள் உடைய போகுது, நிறைய பேருடைய வாழ்க்கை மோசமாக போக போகுது. ஏன் தெரியுமா? தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபெல்லோஷிப்பு, ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தா உன் ஷிப்பு காலி. இன்னொரு தடவை சொல்லுங்கள், நல்லா தெளிவாக சொல்லுங்கள். தேவையில்லாத, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், முகத்துக்கு முகம் பார்த்து சொல்லுங்கள். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபெல்லோஷிப்பு, ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தா உன் ஷிப்பு காலி. இப்போ நீங்கள் தான் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிறீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க? தீர்க்கதரிசன எச்சரிப்பு கொடுத்துருக்கிறீங்க. என்ன எச்சரிப்பு? தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஃபெல்லோஷிப்போ, ரிலேஷன்ஷிப்போ. நீ காலையில் ஆண்டுடைய வெளிப்படுத்தல காரியம் என்னென்னா, ஓப்பனாகவே உடைக்கிறேன், இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்குற நிறைய பேருக்கு சரியான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, சரியான ஃபெல்லோஷிப் இல்லை, சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை. உங்கள் அப்பாவை ஏமாற்றலாம், நம்ம கருப்பு இங்கே கவனி, சரியா? பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு அர்த்தம். என்னை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ இங்கே செய்தி நேரத்தில் உனக்கு என்ன பேச்சாங்க, இங்கே கவனி. ஃப்ரெண்ட்ஷிப்பு, திருப்பி சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபெல்லோஷிப்பு, ரிலேஷன்ஷிப் சரியில்லைனா ஷிப்பு. அப்போ யோசாபாத்துடைய கப்பல் ஏன் உடைஞ்சதுன்னா, தேவையில்லாத ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறா. நீங்கள் பக்கத்தில் உட்காரும்போது ஜாக்கிரதையை பார்த்து உட்காருங்க. சும்மா கதை அடிச்சிருக்கிற ஆள் பக்கத்தில் உட்காந்திங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உடஞ்சி போயிடும். பக்கத்தில் யாராவது பேசுகிறான்னா வாயை மூடு வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், வாயை மூடு வளர்ச்சி. வாயை மூடுனா உருப்பிடுவேன்னு சொல்லிடுங்க, அப்புறம் அவன் பார்த்துக்கலாம். சரியா? கர்த்தருடைய வார்த்தையில் மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் தேவையில்லாத ஐக்கியத்தை தீர்க்கதரிசனமாகவே எச்சரிக்கிறேன், ஆண்டுடைய வெளிப்பாடோடு சொல்லுகிறேன். இங்கே இந்த நாளில் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நிறைய தேவ பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, ஃபெல்லோஷிப் சரியில்லை, ரிலேஷன்ஷிப்பு சரியில்லை. அது கல்யாணம் ஆனவங்களாக இருக்கலாம், ஆகாதவங்களாக இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஃபெல்லோஷிப்போ, ரிலேஷன்ஷிப்பு சரியில்லைன்னா ஒன்று ஏற்கனவே கப்பல் உடஞ்சிருக்கும், இல்லை இந்த வருஷம் உடஞ்சிரும். அதனால் ஆண்டவர் எச்சரிக்கும்படியாக எங்களை அனுப்பி இருக்கிறார். காலையில் 3 மணிக்கு தான், நாங்கள் 1 மணிக்கு தான் வந்தோம், ஆனால் தூங்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் ஆண்டவருடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது, ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ சொல்லாம முட்டினா நான் உன்னை ஊசிப்பை காலி பண்ணிடுவேன்ட்டார். அதனால் நான் சொல்லிட்டேன், கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபெல்லோஷிப், ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்கணும். ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்கிறேங்க? கொஞ்சம் பேசுங்க. இந்த நேரத்தில் பேசுனா தான் நானும் முடிச்சுட்டு இருப்பேன், நீங்களும் முடிச்சுட்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை என்னன்னு சொல்லி, கதை தான், சரியா? ஒரு தவளையும் ஒரு எலியும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சான். இந்த தவளையும் எலியும் என்ன பண்ணுவாங்களாம், எல்லா இடத்துக்கும் ஒன்றா போவாங்களாம், போகிற இடத்துக்கெல்லாம் ஒன்றாவே சுற்றுவாங்களாம். இந்த தவளைக்கும் எலிக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு, ஒரு ஃபெல்லோஷிப் வந்துருச்சு, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. அப்போது தவளையுடைய அம்மா எல்லாம் சொன்னாங்களாம், இங்கே பாரு, நாம் தவளை, நாம் தண்ணியிலையும் இருப்போம், சொல்லுங்கள், தரையிலையும் இருப்போம். நீ எலி கூட ஐக்கியம் வச்சுக்காத. நம்மளுடைய வாழ்க்கை முறை வேறு, நம்ம நடக்கிற மெத்தடு வேறு, எலி நடக்கிற மெத்தடு வேறு. தவளை எப்படி போகும்? நான்லாம் சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு வந்தவன், தவளையை வெட்டி பார்த்துட்டு வந்தவன் தான், அதனால தான் சொல்கிறேன், கேட்டுக்க. தவளை என்ன பண்ணும்? ஜம்ப் பண்ணிட்டு போகும். கவனிக்கிறீங்களா? எலி எப்படி போகும்? ஓடும். அதான் சொல்கிறேன், உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ அது ஒன்றா சேரக்கூடாதுன்னாங்களாம். இந்த எலியுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம், நீ தவளை கூட ஐக்கியம் வச்சின்னா என்னைக்கு இருந்தாலும் நீ காலி ஆயிடுவ அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்தாங்களாம். இதுக்கு 2 சொல்லிச்சான், நீங்கள்லாம் பழைய காலத்தாளுக, நாங்கள்லாம் புது காலத்தாளுக, நாங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்குவோம், நல்ல ரிலேஷன்ஷிப்பை கீப்பப் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். சொல்லிட்டு என்னதிமா பண்ணாங்களாம், இந்த தவளையும் எலியும் 2 பேருடைய காலையும் ஒன்றா வச்சு கட்டிட்டாங்களாம். உடனே எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றா சுற்றும் போது கூட பரவாயில்ல, இப்போ 2 காலை கட்டிட்டீங்கன்னா தவளை இப்படி போகும், நீ இப்படி போவ, எப்படி இது உருப்படும் எங்களுக்கு போய்க்கு தெரியும், எங்களுக்குள்ள பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்களாம். கவனிக்கிறவங்க ஒரு அல்லிலியை சொல்லுங்க பார்க்கலாம். விட்டுட்டாங்க. எல்லாரும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, நீ ஒழுங்காக இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை, இந்த ஃபெல்லோஷிப்பை, இந்த ரிலேஷன்ஷிப்பை வெட்டலைன்னா ஆபத்துனாங்களாம். 2 பேரும் கேட்கவே இல்லை. ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சுதான். நல்லா மழை பெய்யும் போது எல்லா பக்கம் தண்ணி தேங்கிடுச்சான். இந்த தண்ணி தேங்கினோட தவளையுடைய ஜென்ம சுவாபம் தலை தூக்குச்சான். தண்ணியை பார்த்தோன்னே, சத்தமாக சொல்லுங்கள், தண்ணியை பார்த்தோன்னே தவளை இதில் குதிச்சிருச்சு. இன்றைக்கி நிறைய தவளை அப்படி தான், தண்ணியை பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எதை பார்த்துச்சுன்னா, தண்ணியை பார்த்துச்சுன்னா அல்லேலூயாவாவது சோத்திரமாவது போய் சேர்ந்துடும். கவனிக்கிறவங்கெல்லாம் தண்ணியை பார்த்தோன்னே தவளை இதில் குதிச்சிருச்சு.
தண்ணியில் குதிச்சு நல்லா நீச்சல் அடிச்சுதான். எலி என்னை விட்டுரு, நீ குதி, என்னை விட்டு கத்துச்சான். வேலையாகலை. இப்போ மூச்சு முட்டி எலி என்ன ஆயிடுச்சான், செத்து போச்சான். கவனிக்கிறவங்கெல்லாம் எலி சாகும்போதே யோசிச்சுதான், முதலே சொல்லியிருந்தா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அந்த காலையாவது வெட்டி விட்டுருப்பேன், இந்த கயிறையாவது வெட்டி விட்டுருப்பேன். இப்போ நான் பரிதாபமாக சாகுறேன்னு செத்துருச்சான். செத்த எலி மிதைக்க ஆரம்பிச்சுதான். மிதக்கிற எலியை தவளை உள்ள இழுத்து பார்த்துச்சான். தவளையால் இழுக்க முடியல. கவனிக்கிறவங்கெல்லாம் இப்போ செத்த எலி மிதைக்கிறத பார்த்தோன்னா ஒரு கழுகு வந்துச்சான். இந்த செத்த எலியை தூக்கிட்டு போச்சான் கூட. சத்தமாக சொல்லுங்க. அப்போ தான் தவளை யோசிச்சு தான் இதை மட்டும் வெட்டி இருந்தேன்னா சொல்லுங்க, இதை மட்டும் நான் வெட்டி இருந்தேன்னா இன்னைக்கு நான் காப்பாற்றப்பட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே செத்துச்சான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஹல்லேலூயா. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுடனே பேலியாளுக்கு இசைவு ஏது? ஒளிக்கும், சத்தமாக சொல்லுங்க, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம். நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறவங்கள வலது கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். டவுட் ஆகுது. உண்மையாலுமே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா? தீர்க்கதரிசனமாக ஆண்டோடைய வெளிப்பாடோட எச்சரிக்கிறேன். யாருக்கோ இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்க சொல்லிட்டார். அதனால் சொல்கிறேன், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை, தேவையில்லாத ஃபெல்லோஷிப்பை, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பை வெட்டலன்னா உன் படிப்பு காலி, உன் வேலை காலி, சொல்லுங்கள், உன் தொழில் காலி, உன் குடும்பம் காலி, உன் எதிர்கால வாழ்க்கையும் காலி, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் காலின்னு எச்சரிக்கிறார். அப்போ இந்த கப்பல் ஏன் உடைஞ்சது தெரியுமா? தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ பைபிள்லேருந்து சில ஆதாரம் எடுக்கணும்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. சர்ப்பமானது தந்திரமுள்ளது. சத்தமா சொல்லுங்க. சர்ப்பமானது அது யார்கிட்ட வந்து பேசுது? ஏவாள்கிட்ட வந்து பேசுது. கவனிக்கிறவங்கள ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சர்ப்பம் யார்கிட்ட வந்து பேசுது? இப்போ ஏவாள் என்ன பண்ணியிருக்கணும்? பொதுவாகவே பாம்பு நல்லா பேசும். புரிஞ்சவங்கள கரங்களை வைத்துக்கு பார்க்கலாம். நீங்கள் வேணா பாருங்க, இப்படி ஃபோனை எடுத்துச்சுன்னு வச்சுங்க, உங்ககிட்ட பேசுறது பாம்பாக இருந்துச்சுன்னா ஃபோன் ஹீட் ஆகிற வரைக்கும் பேசுவீங்க. நான் என் ஃபோனை லாக்கே பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள்லாம் விசுவாசிங்க. ஃபோனை எல்லா பேட்டர்ன் லாக்கு போட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள்லாம் விச ஊசிங்க. சத்தம் வரலையே. உங்கள் அப்பா அம்மா கேட்டாங்கன்னா வாலிப பிள்ளைகள் தைரியமாக ஃபோனை கொடுக்கணும். தைரியமாக ஃபோனை கொடுத்தீங்கன்னா உங்கள் கப்பல் சரியாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இல்லை கொடுக்க மாட்டேன்னு சண்டை போட்டிங்கன்னா உங்கள் கப்பல் சரியாக போகலை, இது சீக்கிரமாக உடைய போகுதுன்னு அர்த்தம். மனைவிமார்கள் கணவன்மார் கேட்டால் தைரியமாக ஃபோனை கொடுக்கணும். சத்தம் வரலையே. சத்தம் வரலையே. சத்தம் வரலையே. உங்கள் கணவனுக்கு தெரியாமல் 1000 பேட்டர்ன் லாக் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கப்பல் சரியில்லைன்னு அர்த்தம். கணவன்மார்களுக்கு சொல்கிறேன், தைரியமாக உங்கள் மனைவி கேட்டால் ஃபோன் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். கால் ஹிஸ்ட்ரியை பார்க்குறியா பார்த்துக்கோ, சாட்டை பார்க்குறியா பார்த்துக்கோ, என்ன வேணாலும் பார்த்துக்கோ. கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தால் உங்கள் கப்பல் சரியாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். கொடுக்கல எல்லாம் லாக் 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 லாக்குன்னா இந்த கப்பல் எங்கேயோ கொஞ்சம் லாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சவங்கள ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து ஃபோனை லாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீ எங்கேயோ லாக் ஆகிருக்கிறன்னு அர்த்தம். ஒழுங்காக லாக் எடுத்துடு, இல்லாட்டி லாக் அவுட் ஆயிடுவேன். புரிஞ்சவங்கள ஒரு அள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைச்சி ஏதேன் தோட்டத்தில் விடுறாரு. ஏவாள்கிட்ட பாம்பு வந்து பேசுது. இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று தேவன் சொன்னது. இவங்க ஆண்டவரோட இருக்க அழைக்கப்பட்டவங்க இப்போ யாரோட ஐக்கிய வைக்கிறாங்க? இந்த பாம்போட ஐக்கிய வைக்கிறாங்க. பாம்புன்னா என்னன்னு தெரியுமா? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். எடுத்துங்க, சீக்கிரமா எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும். நிதானிச்சு படிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. என்ன சொல்லுங்க? பிசாசு என்றும், திருப்பி சொல்லுங்க, பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய, எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான்.
அந்த காலத்தில் பாம்பு வேறு ரூபத்தில் வந்துச்சு. இந்த காலத்தில் பாம்பு பேண்ட் ஷர்ட் போட்டு வரும், வேஷ்டி கட்டிட்டு வரும், சுடிதார் போட்டு வரும், மிடி போட்டு வரும், மினி போட்டு வரும், சேரீ போட்டு வரும். ஆமீன். இந்த பாம்புடைய முதல் அடையாளம் உங்களுக்கு மிஸ்டு கால் கொடுத்தாலும் கொடுக்கும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சாலும் அனுப்பும், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சாலும் அனுப்பும். இந்த பாம்புக்கு இப்போ கம்யூனிகேஷன் மீடியாவே இதுதான். கவனிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதை ரொம்ப யார் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் எங்கேயோ லாக் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறாங்க. நான் பாயிண்டில் தான் இருக்கிறேன். உங்கள் ஷிப்பு ஒழுங்காக போகணுன்னா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, கேட்கல, ஃபெல்லோஷிப்பு வெட்டித்தான் ஆகணும். நீ யார் என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு? நீ பாம்பு, நான் மனுஷன். கவனிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அபிஷேகப்பட்டவன், நீ அபிஷேகப்படாதாள். நான் விசுவாசி, நீ அவிசுவாசி. சத்தம் வரல, சத்தம் வரல. நீ உலகத்துக்குரிய, நான் கர்த்தருக்குரியவன். எனக்கு உனக்கு ஐக்கியபத்தின் ஏவாள் அன்னைக்கு வெட்டி இருந்தால்னா உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வயிறு வலியே வராது, வேதனையோட பிள்ளை பெற மாட்டீங்க. அன்றைக்கி சாபம் வந்தது காரணம் என்ன தெரியுமா? வெட்ட வேண்டிய உறவை அன்றைக்கி வெட்டாமுட்டதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு அந்த சாபம் வந்திருக்குது. கவனிக்கிறவங்கள அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை வெட்டியிருந்தான்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வெட்டியிருந்தான்னா, அந்த ஃபெல்லோஷிப்பை வெட்டியிருந்தான்னா இன்னைக்கு பெண்கள் பாடுபட வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ஆண்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, நெத்தி வேர்வை நிலத்தில் சேர்ந்து கஷ்டப்படுறாங்க. ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய ஆளுகள் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. இந்தியா விட்டு வெளிநாடு போய் வேலை செய்கிறாங்க. ஏன் வேலை செய்கிறாங்க தெரியுமா? சாபம். வெட்ட வேண்டிய உறவுகள் அன்றைக்கி வெட்டி இருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை என்ன இருக்காது, வந்திருக்காது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா, நீங்கள் நஷ்டப்படாமல் இருக்கணும்னா, நீங்கள் வெட்கப்படாமல் இருக்கணும்னா, நீங்கள் தோல்வியை சந்திக்காமல் இருக்கணும்னா, நீங்கள் அவமானத்தை சந்திக்காமல் இருக்கணும்னா, நீங்கள் கஷ்டத்தை சந்திக்காமல் இருக்கணும்னா, பாடுகளும் உங்கள் உபத்திரவங்களுக்கு வராமல் இருக்கணும்னா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். வெட்ட வேண்டியதை வெட்டலைன்னா இந்த ஆதாம் ஏவாள் மாதிரி சாபத்தை வாங்கிட்டு உட்கார வேண்டியதுதான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே, அதுக்கு முன்னாடி 14:1 படிங்க. நியாயாதிபதிகள் 14:1. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. போதும். சிம்சோன் எங்க போறாரு இப்போ? கவனிங்க. சிம்சோன் எங்க போறாரு? திம்னாத்துக்கு போறாரு. அங்க ஒரு பெலிஸ்தருடைய பெண்ணை பார்க்கறாரு. அவ அழகா இருக்கிறாளாம். அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு நிற்கிறார். யாரு? சிம்சோன். 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய். இந்த சிம்சோன் அழைக்கப்பட்டவனா? தலை இப்படி ஆடுங்க, இல்லாட்டி இப்படி ஆடுங்க. சிம்சோன் அழைக்கப்பட்டவனா? சிம்சோன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவ யாருங்க? சிம்சோன். சிம்சோன் அபிஷேகிக்கப்பட்டவனா? நீங்க தான் பதில் சொல்லணும். சிம்சோன் அபிஷேகிக்கப்பட்டவனா இல்லையா? கர்த்தருடைய ஆவி அவன் மேலே வரும்போது சிங்கத்தை கிழிச்சு போடுறான். சிங்கத்தை கிழிச்சு போடுறான். சிம்சோன் ஒரு கழுத தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டு போடுறான். அவ்வளோ பலசாலி, பராக்கிரமசாலி, கர்த்தருக்காக எலும்பி பிரகாசித்தவன் யாருன்னா சிம்சோன். ஆனால் இந்த சிம்சோன் என்னைக்கு பெலிஸ்தர்கிட்ட போனானோ, என்னைக்கு காசாவில் இருக்கிற ஒரு பெண்ணிட்ட போய் தவறான உறவை ஏற்படுத்தினானோ, வாசிக்கிறீங்களா? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21, 16, 21. பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். சிறைச்சாலையிலே மாவரிக்க வைத்தார்கள். சொல்லுங்க, இப்ப சிம்சோன் மாவரிக்க அழைக்கப்பட்டவனா? எல்லாம் பதில் சொல்லுங்க. சிம்சோன் ஜெயிலில் இருக்கிற அழைக்கப்பட்டவனா? கண் இல்லாமல் இருக்கும் அழைக்கப்பட்டவனா? கழுதையை தாடையிலும் எடுத்து 1000 பேரை கொண்டவன், அகடி நாற்கயிறு போட்டு அவனை கட்ட முடியலையா? சிங்கத்து வாயை கிழிச்சு போட்டவன் இப்போ கண் இல்லாமல் உட்காந்து என்ன அடைச்சிட்டு இருக்கிறான்? ஏன் சிம்சோனுக்கு இப்படி ஒரு நிலைமை? தவறான ஐக்கியம். புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கு ஏன் இந்த சாபம்? தவறான ஐக்கியம். சிம்சோனுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை? தவறான ஐக்கியம். தவறான ஐக்கியம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு கப்பல் உடைய ஆரம்பிச்சிருச்சு. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக வாங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக வந்துருங்க. இந்த 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க.
ராஜாவாகிய சாலோமோன் 1 ராஜாக்கள் 11:1. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். சாலமோனை போல ஞானமுள்ளவன் இருந்ததும் இல்லை, சத்தமா சொல்லுங்க, இருக்க போவதும் இல்லை. சாலமோனுக்கு சொல்றாங்க, சாலமோன் மாதிரி ஞானமுள்ளவன் இருந்ததும் இல்லை, இருக்க போ. இவர் ஞானத்தை வச்சு என்ன தெரியுமா பண்ணாரா? 700 மனைவி 300 மறுமனையாட்டி 1000 கல்யாணம் பண்றான். எதை வச்சு சொல்லுங்க, எதை வச்சு? அவன் ஞானத்தை வச்சு எல்லாரையும் கணக்கு பண்ணி 1000 பேரை பிடிச்சி வச்சுட்டான். ஒரு காரியம் கவனிச்சுக்காத, அந்நிய ஜாதியான ஸ்திரீகளோடலாம் ஐக்கியம் வச்சு தவறான ஐக்கியத்தை ஏற்படுத்துறான். மறுபடியும் சொல்றேன், 4 பேரை சொல்லிக்கிறேன். இப்போ யோசபாத் தவறான ஐக்கியம், ஆதாம் ஏவாள் தவறான ஐக்கியம், சிம்சோன் தவறான ஐக்கியம், சாலமோன் தவறான ஐக்கியம். 5வது யாருன்னா இங்கே உட்காந்துருக்கிற ஒரு சிலர். 5வது யாருன்னா இங்கே உட்காந்துருக்கிற ஒரு சிலர். நீங்கள் எப்படி வேணாலும் நடிச்சுக்கலாம், கவனிங்க, எப்படி வேணாலும் உங்கள் அப்பா அம்மாவை ஏமாற்றலாம், யாரை வேணாலும் ஏமாற்றலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக எச்சரிக்கிறேன், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை, ஃபெல்லோஷிப்பை, ரிலேஷன்ஷிப்பை வெட்டாத யாராக இருந்தாலும் தேவ கோபத்துக்கு நீங்கள் தப்ப முடியாது. உங்கள் கப்பல் உடைவதை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார், காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. இது மறைமுகமான எச்சரிப்பு. என்ன எச்சரிப்புங்க? ஆண்டவர் உங்களை அவமானப்படுத்த தயாராக இல்லாமல், ஏன்னா இப்போ பிடிச்சி நிற்க வச்சு ஒரு 4 பேரை நிற்க வச்சு, இங்கே பார், நீ இந்த மாதிரி நபரோட ஐக்கியம் வச்சுருக்கிற, இந்த நபரோட நீ ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறன்னு சொல்லி பிடிச்சி நிறுத்தினா உங்களுக்கு அவமானம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு அவமானம், உங்கள் கணவருக்கு அவமானம், உங்கள் மனைவிக்கு அவமானம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களை அவமானப்படுத்த மனதில்லாமல் கர்த்தர் மறைமுகமாக எச்சரிப்பு கொடுக்க சொல்கிறார். ஒரு யாருக்கு தெரியும், இது ஒருவேளை உங்களுக்கு கடைசி எச்சரிப்பாக கூட இருக்கலாம். கப்பல் உடையிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எச்சரிக்கிறார். உன் படிப்பை காலியாக்கிறதுக்கு முன்னாடி, உன் வேலையை காலியாக்கிறதுக்கு முன்னாடி, உன் பரிசுத்தத்தை காலியாக்கிறதுக்கு முன்னாடி, உன் எதிர்காலத்தை காலியாக்கிறதுக்கு முன்னாடி, உன் குடும்ப வாழ்க்கையை காலியாக்கிறதுக்கு முன்னாடி, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒண்ணுமில்லாமல் செய்வதற்கு முன்பாக கர்த்தர் எச்சரிக்கிறார். நீ இப்ப தவறான ஐக்கியத்தை விடலன்னா உன் கப்பல் உடைவதை யாராலும் தடுக்க முடியாது. கவனிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படுச்சின்னா உன் கப்பலை நீ காப்பாற்றலாம். ஏத்துக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. புரிகிறவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இது எச்சரிப்புன்னு நினச்சிக்க. ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வந்து இன்னும் உங்கள் முகத்தை நோக்கி கையை நீட்டி சொன்னார்னா இதுதான் சொல்லுவார். என்னன்னு? தேவையில்லா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை, ஃபெல்லோஷிப், ரிலேஷன்ஷிப் விடலைன்னா நீ காலிங்கிறது இந்த ஆண்டு துவக்கத்திலேயே கர்த்தர் கொடுக்குற எச்சரிப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் காலியானீங்கன்னா உங்கள் ரத்த பலிக்கு நான் நீங்களாக்கி விடுவேன். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த தென்னை மரம், இந்த ஷீட்டு, நீங்கள் உட்காந்துருக்கிற ஷீட்டு, இங்கே உட்காந்துருக்கிற ஊழியக்காரங்க உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. எச்சரிப்பு கொடுக்கப்பட்டுச்சு, இவங்க கீழ்ப்படியலன்னு சொல்லி நாங்கள் பரலோகத்திலையும் சாட்சி சொல்லுவோம். கவனிக்கிற ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நியாய தீர்ப்பு வரப்போகிறது. யார் யாரெல்லாம் தவறான ஐக்கியத்தில் போயிட்டு இருக்கிறாங்களோ, ஏன்னா சபை ஒரு ஆவிக்குரிய சபை, உங்கள் குடும்பம் ஒரு ஆவிக்குரிய குடும்பம், நீங்கள் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள். நீங்கள் விழுந்து போவதை, நீங்கள் கெட்டு போவதை தேவன் விரும்பாதபடியினாலே எச்சரிக்கிறார். யோசபாத்தின் கப்பல் உடைஞ்சதுக்கு காரணம் தவறான ஐக்கியம். கவனிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தவறான, இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். புரியலன்னா நான் இன்னொரு தடவை விளக்கம் சொல்கிறேன். புரிஞ்சுதாம்மா உனக்கு? உன்னைத்தான் புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க வலது கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். அப்போ தவறான ஐக்கியம் இருந்தால் என்ன உடஞ்சிரும்? சத்தமா தவறான ஐக்கியம் இருந்தால் என்ன உடஞ்சிரும்? கேட்கல, கடைசி வரைக்கும் சொல்லணும். தவறான ஐக்கியம் இருந்தால் என்ன உடஞ்சிரும்? கப்பலுங்கிறது என்னது? படிப்பு, சத்தமா, படிப்பு, வேலை, வியாபாரம், தொழில், குடும்பம், ஆவிக்குரிய காரியம், நம்முடைய எதிர்கால, அது உடையாமல் காப்பாற்றணுன்னா தவறான உறவுகளை விட்டு வெளியே வாருங்கள். ஆமேன். ஸோ 2வது காரியம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவமாகவே நான் எடுக்கிறேன். யோனாவின் புஸ்தகத்துக்கு நேரம் வந்துருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த யோனாவின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த யோனா கப்பல் என்ன ஆச்சு. சரியா? இந்த யோனாவுடைய கப்பல் உடையிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் உடையிற மாதிரி ஆச்சு? யோனா 1ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க.
1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோனா 1:3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும்படி தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கவனிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். யோசபாத் தவறான ஐக்கியத்தை ஏற்படுத்தி கப்பலில் போனால் கப்பல் உடைஞ்சு போச்சு. இந்த யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகும்படிக்கு எங்கே போகிறான்? தர்ஷீஷுக்கு போகிற கப்பலில் ஏறுறான். யோசபாத் எங்கே போகிற பார்த்தான்? சொல்லுங்க, யோசபாத் எங்கே போக பார்த்தான்? அவனும் தர்ஷீஷ் தான். யோனா எங்கே போக பார்க்குறான்? அவனும் தர்ஷீஷ் தான். இன்னைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா தர்ஷீஷுக்கு போகும்படி கப்பல் ஏற பார்க்குறான், தேவ சமூகத்தை விட்டு விலகும்படிக்கு. ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்களாம் தேவனுடைய பிள்ளைகளா? தேவனுடைய பிள்ளைகளை கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். வலது கையை உயர்த்தி காட்டுங்க. இன்னைக்கு எத்தனாவது நாள் கன்வென்ஷன்? சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனாவது நாள் கன்வென்ஷன்? 5வது நாள் கன்வென்ஷன். நீங்களாம் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களா இல்லையா? இங்கே பாருங்க, நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லை. 7 நாள் தேவ சமூகத்தில் உட்கார்றது மாதிரி பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. உண்மையாலுமே நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. கவனிக்கிறவங்கள அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. ஸோ கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார் தேவ சமூகத்தில் இருக்கும்படிக்கு. தேவ சமூகத்தில் இருக்கும்படி. இப்போ ஒரு கேள்வி எனக்கு என்ன தெரியுமா? 5வது நாள் உட்காந்துருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் பரம்பரை கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், இல்லை அது பாதையில் வந்த கிறிஸ்தவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி குரூப்பை பிரிக்க போகிறேன் இப்போது. சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் பைபிளோட கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பைபிளை தலைக்கு மேலே தூக்கணும். இப்போ தலைக்கு மேலே தூக்கு, தலைக்கு மேலே தூக்கு. பார்க்குறேன் நான் இங்கேருந்து ஒரு ரவுண்டு பார்க்குறோம். இந்த முன்னாடி லைனில் இருக்கிற ஆளுகள்லாம் பேகுக்குள்ளது வெளியெடு. பைபிள் கொண்டு இல்லையா? எடு வெளியே, சீக்கிரம் எடுங்க. கவனிக்கிறீங்களா? இப்போ எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா? நீங்கள் பைபிள் கொண்டு வராதுகள்லாம் எப்படிப்பட்ட ஆளுகன்னா, எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் கொண்டு போகாத ஆளுங்க, ஸ்கூலுக்கு ஒன்றுமே கொண்டு போகாமல் வெறுங்கையை வீசிட்டு போகிற ஆளுங்க. நீங்கள் ஒரு பார்க்குக்கு வரல, பீச்சுக்கு வரல, தேவ சமூகத்துக்கு வர்ற எல்லார் கையிலையும் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும். இப்போ எந்திரிச்சு நீங்கள் சொல்ல போகிறேன், நான் படித்தது கெமிஸ்ட்ரி, அதனால் தியரி உண்டு, ப்ராக்டிக்கல் உண்டு. நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு தான் ஆகணும். கவனிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். இன்றைக்கி எத்தனாவது நாள் கன்வென்ஷன்? கேட்கலங்க, சத்தமாக சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி பைபிள் நான் வீட்டிலேயே படிச்சுட்டு வந்துட்டேன் அப்படி சொல்கிறவங்களாம் வலது கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நான் வீட்டிலேயே பைபிள் படிச்சுட்டேன்னு சொல்கிறவங்க எந்திரிச்சு நின்னாலும் தப்பு இல்லை, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. ஒருவேளை நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியலையா? இன்றைக்கி வீட்டிலேயே பாஸ்டர் உங்கள் கவனத்துக்கு தான், சரியா? கோச்சுக்காதீங்க. வீட்டில் பைபிள் படிச்சவங்களாம் எந்திரிச்சு நில்லுங்க. நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்தேன். 5வது நாள் கன்வென்ஷன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக டைரெக்டாக பரலோகம் போயிடுவாங்க. ஒன்றும் கூட போகாது. அத்தனையும் உட்காந்துருக்கு, நரகத்துக்கு போகிற உட்காந்துருக்குறீங்க. டைரெக்டாக திட்டுறேன். இங்கே 5வது நாள் கன்வென்ஷன் வச்சுருக்கிறீங்க. 5வது நாள் கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறீங்க. கவனிக்கிறவங்கெல்லாம் இது எதுக்கு கொடுத்துருக்கிறார்? பைபிள் சும்மா வச்சு பூஜை பண்ணுறக்கா கொடுத்துருக்கார் பைபிளை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை மாதிரி மோசமான ஆளை, அந்தி கிறிஸ்தவ பார்க்கவே. இன்னைக்கு யார் யாரெல்லாம் பைபிள் படிக்கலையோ உங்கள் நெத்தியில் 666 தான் தெரியுது எனக்கு. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், இன்றைக்கி பைபிள் படிக்காமல் வந்தவங்க நெத்தியிலெல்லாம் சொல்லுங்கள். இன்றைக்கி பைபிள் படிக்காமல் வந்ததுனால சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர், நான் கீழே இறங்கி வந்துடுவேன். சொல்லுங்கள், இன்னைக்கு பைபிள் படிக்காமல் இருக்கிறவங்க நெத்தியிலெல்லாம் என்ன தெரியுது? நல்லா பாருங்களேன், நெத்தியில் என்ன தெரியுதுன்னு பாருங்கள். 660 தெரியுதுங்க. எனக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுது. எங்க ஒரு கிறிஸ்தவனாக இருந்து பைபிள் படிக்காமல் ஒரு கூட்டத்துக்கு வரீங்கன்னா, இதை காட்டிலும் மோசமான கூட்டத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி மோசமான கிறிஸ்தவர்களை எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி அந்தி கிறிஸ்துவின் கூட்டத்தை பார்க்கவே முடியாது. இது எனக்கு என்ன கன்வென்ஷன் கூட்டத்தில் அந்தி கிறிஸ்துவ கூட்டம் மாதிரி தெரியுது. எங்க எவ்வளோ இருந்தால் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வர ஆள் பைபிள் படிக்காமல் இருப்பீங்க. இன்றைக்கே படிக்காத ஆளுங்க இன்றைக்கி வேலை நாளில் படிப்பீங்களா? லீவு நாள்லேயே பைபிள் படிக்காத ஆளுங்க வேலை நாளில் படிப்பீங்களா? இங்கே வந்து படிக்கிறது கணக்கெல்லாம் வேணாம். படிக்கலையா? உன்னைத்தான் இதாம்மா சொல்லுமா, உங்கள் அம்மாட்ட பார்க்க பேசிட்டே யார்கிட்ட பேசுகிறேன். படிக்காமல் பார்த்தீங்கன்னா மோசங்க. இது உங்களுக்கு 7 நாள் இல்லை பாஸ்டர், ஒரு நாள் 70 நாள் வேணாலும் வைங்க கன்வென்ஷன். ஒரு பிரயோஜனம் இல்லை. இவங்கெல்லாம் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். சொல்லுங்கள், சீயோன் பர்வதம். கவனிக்கிறவங்கெல்லாம் இந்த தென்னை மரத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசமே இல்லைங்க.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தப்பு இல்லை சொல்லுங்கள். தென்னை மரத்துக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கூட என்ன இல்லை வித்தியாசம் இல்லை. தென்னை மரம் கூட கொஞ்சம் காத்தடிச்சா அசையும். நீங்கள் இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா வேதத்தை நீ மறந்தா நான் உன்னை மறப்பேன்னு கத்த சொல்கிறார். கவனிக்கிறவங்கெல்லாம் வேதத்தை கேளாதபடிக்கு செவிய விளக்குடைய ஜெபம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உங்களுக்கெல்லாம் 7 நாள் உபவாச ஜெபம் போடணும். 7 நாள் தண்ணி கூட குடிக்க கொடுக்கூடாது. புசியாமலும் உபவாசம் போட்டாவது மனம் திரும்பிங்களான்னு தெரியல. கொஞ்சம் கடுமையாக தான் சொல்கிறேன், சரியா? நான் இதுக்கு எதுக்குமே யோசிக்கிற ஆள் கிடையாது. சத்தியத்தை சத்தியமாக போதிக்க அத்தனை அழைச்சிருக்கா நான் சொல்கிறேன். பைபிளை தூக்கலைன்னா அப்போ நீங்கள் என்ன கிறிஸ்தவங்க? யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். எனக்கு காலையில் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாரு. நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னாரு. இன்றைக்கி நிறைய பேர் என் கூட இல்லை, இவங்கெல்லாம் வேறு எங்கேயோ இருக்கிறாங்கன்ட்டார். இல்லை ஆண்டவரே, இவங்க 5வது நாள் கன்வென்ஷன் வந்துருக்குறாங்க, 4 நாள் ஸ்ட்ராங்காக செய்தி கேட்டிருப்பாங்க, கண்டிப்பாக மனம் திரும்பி இருப்பாங்க, அதனால் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன்னு. நோன்ட்டார். இதெல்லாம் மனம் திரும்பாது, இதெல்லாம் தென்னை மரத்துக்கு இதுக்கு வித்தியாசமே இல்லைன்ட்டார். நீங்கள் என்ன வேணாலும் திட்டுங்க, என்னைய கூட்டத்தை கேன்சல் பண்ணாலும் நான் கவலைப்பட மாட்டேன். சொல்லுங்கள், ஒரு கிறிஸ்தவனாக இருந்துட்டு பைபிள் படிக்கலைன்னா நீங்கள் கிறிஸ்தவர்களா அந்தி கிறிஸ்துவா? அந்தி கிறிஸ்து பைபிள் தூக்க மாட்டான் தெரியுமா உங்களுக்கு? அந்தி கிறிஸ்து பைபிளை கொண்டு வரதில்லை. இப்போல்லாம் வந்து மொபைலை தூக்கிட்டு வருது. சர்ச்சில் யாராவது மொபைலை மட்டும் தூக்கிட்டு வந்து மொபைலில் வசனம் படித்தாலும் துரத்தையே விட்டுருவேன். ஏன்னா ஹோலி மொபைல்னு போட்டிருக்கா, ஹோலி பைபிள்னு போட்டிருக்கா? சத்தமாக சொல்லுங்கள், ஹோலி பைபிளா ஹோலி மொபைலா? இன்றைக்கி நான் மொபைலே கண்ணில் கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிற கூட கை தூக்க பார்க்கலாம். இந்த ஃபோனை கண்ணில் கூட பார்க்கலன்னு சொல்கிறவங்கலாம் அதில் எவ்வளோ விவரமாக இருக்கிறீங்க? இன்றைக்கி எல்லா ஸ்டேட்டஸும் பார்த்துருப்பீங்கள்ல, எத்தனை கால் அட்டன் பண்ணியிருப்பீங்க, எத்தனை ஃபோனை தூக்கிட்டே தானே வரீங்க. ஃபோன் தூக்காமல் வரீங்களா? ஃபோனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. என் வேத புஸ்தகம் அவ்வளோ மோசமாக போயிடுச்சா உங்களுக்கு? ஃபோனுக்கு இருக்கிற முக்கியத்துவம் தேவனுடைய வார்த்தைக்கு இல்லையா? ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஃபோன் ஓடுறீங்கள, அப்போ வார்த்தை எங்கே போச்சு சொல்லுங்கள். இன்னைக்கு சாயந்தரம் நான் கேட்பேன், நீங்கள் சாயந்தரம் யாராவது நான் பைபிள் படிக்கலன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்க, நான் கூட்டத்தை கேன்சல் பண்ணி நாங்கள் கார் எடுத்து நாங்கள் கிளம்பிடுவோம். ஏன்னா உங்களுக்கு அடுத்த நாள் பேசுகிறது வேஸ்ட்டு. ஏன்னா 4 நாள் கேட்டு அசையாத ஆளுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கொஞ்சம் மோசமான ஆளுங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு வெட்கம், மானம், சூடு, சொரணை இருந்தால் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே 5 அதிகாரமாவது படிச்சிருங்க. என்னையா பாசிட்டிவ் இவ்வளோ மோசமாக திட்டார், எனக்கு எப்படி உங்களை மோசமாக திட்டியாவது பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறேங்க. நீ எனக்கு கல்லெடுத்து தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ரத்த சாட்சியை செத்துட்டு போயிடுவேன். ஆனால் இப்படி பைபிள் படிக்காமல் இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்தா கோபம் பற்றி எரியுது. எனக்கே இவ்வளோ கோபம் வருதுன்னா ஆண்டுக்கு எவ்வளோ கோபம் வரும்? ஒரு அழகான பாடல் உண்டு, அந்த பாட்டை பாடினதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் செய்திக்குள்ளே போகலாமா? உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், பாடலாமா சேர்ந்து? தெரியாதவங்க சேர்ந்து பார்த்துங்க. அனுதினம் ஜெபிப்பதால் நீ சாத்தானின் எதிராளி, ஜெபிப்பதை மறந்து விட்டால் சாத்தானின் கூட்டாளி. அனுதினம் ஜெபிப்பதால் நீ சாத்தானின் எதிராளி, ஜெபிப்பதை மறந்து விட்டால் சாத்தானின் கூட்டாளி. நான் ஏற்கனவே சொன்னேன், கவனிங்க. படிச்சது கெமிஸ்ட்ரி, தியரி உண்டு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க. கூட்டாளி யானி தென்னை மரம் மாதிரி இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்துக்கலுங்க. கூட்டாளி யானி எதிராளி யானி. சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. கூட்டாளி யானி எதிராளி யானி, யோசித்து பார்னி. சொல்லுங்க, யோசித்து பார்னி, யோசித்து பார். காலையில் எழுந்ததும் வேதத்தை படித்திடு, வேதத்தை படிக்காவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. சொல்லுங்க, எல்லாம் திருப்பி சொல்லுங்க. காலையில் எழுந்ததும் வேதத்தை படித்திடு, வேதத்தை படிக்காவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. மறுபடியும் சொல்லுங்க. காலையில் எழுந்ததும் வேதத்தை படித்திடு, வேதத்தை படிக்காவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. இப்ப கேளுங்க. கூட்டாளியானி. கேளுங்க, இப்படி கேளுங்க. தென்னை மரம் இல்லை நீங்கெல்லாம். சொல்லுங்க. கூட்டாளியானி எதிராளியானி, யோசித்து பார்னி, யோசித்து பார். இந்த 2 ஸ்டான்ஸா ஒரு தடவை பாடிடலாமா? பாடலாமா? கைதட்டி பாடலாம்.
ஆனா கூட்டாளியான்னு வரும்போது பக்கத்துல இருக்கிற பார்த்து பாடணும். சரியா? அனுதினம் ஜெபிப்பதால் நீ சாத்தானின் எதிராளி, ஜெபிப்பதை மறந்து விட்டால் சாத்தானின் கூட்டாளி. அனுதினம் ஜெபிப்பதால் நீ சாத்தானின் எதிராளி, ஜெபிப்பதை மறந்து விட்டால் சாத்தானின் கூட்டாளி. கேளுங்க, கூட்டாளியானி. கேளுங்க பக்கத்துல, யோசித்து பா, கூட்டாளியானி. யோசித்து பார், நீ யோசித்து பா. காலையில் எழுந்ததும் வேதத்தை படித்திடு, வேதத்தை படிக்காவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. காலையில் எழுந்ததும் வேதத்தை படித்திடு, வேதத்தை படிக்காவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. இப்ப கேளுங்க, கூட்டாளியானி. யோசித்து பார் நீ. இப்ப நீங்க சொல்லுங்க, இங்க சாத்தானின் கூட்டாளிக உட்கார்ந்து இருக்கிறாங்களா, சாத்தானின் எதிராளிக உட்காருங்க? பாஸ்டர் தான் நடுவர். ஐயா கோச்சுக்காதீங்க. இப்ப சாத்தானின் கூட்டாளிக எங்க இருக்கிறாங்களா, சாத்தானுக்கு எதிராளி இருக்கிறாங்களா? எல்லாம் சாத்தானுக்கு கூட்டுக்காரங்க. பக்கத்துல பஸ் சொல்லுங்க, நீங்க எல்லாம் சாத்தானுக்கு கூட்டாளி, கூட்டுக்காரன். சொல்லுங்க, சாத்தானுக்கு யாரு? காலையில் எழுந்தோம் எதை படி? வேதத்தை படி. படிக்கலன்னா நீ யாருக்கு கூட்டாளி? இந்த தேவ சமூகத்தை விட்டு விலகிறது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தை விட்டு விலகிறவங்க செய்யற முதல் காரியம் வேத புஸ்தகத்தை தவிர்த்துருவாங்க. இப்ப யோனா, எத்தனை யோனா பாருங்க. ஒரு யோனா இருந்தாவே கஷ்டம், கப்பல் உடைஞ்சிரும். இத்தனை யோனா உட்காந்து இருந்தா கப்பல் உடையாம என்ன பண்ணும்? என்னை கவனிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவ சமூகத்துக்கு விலகிறவங்க செய்யற முதல் காரியம் வேதத்தை தொட மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, வேதத்தை நேசிக்க மாட்டாங்க, வேதத்தை தியானிக்க மாட்டாங்க, வேதத்தை அறிவிக்க மாட்டாங்க. வேதம் மறக்கப்படுதுன்னா அவங்க தேவ சமூகத்தை விட்டு என்ன ஆகிறாங்கன்னு அர்த்தம்? விலகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? நான் பேசுறது புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களா, விலகி போயிட்டு இருக்கிறீங்களா? விலகிறதுக்கு அடையாளம் அப்படியே ஆண்டவர் டிவியேட் ஆகுறீங்கன்னு எடுத்த அர்த்தம் ஃபர்ஸ்ட் பைபிள் படிக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் பைபிள் படிக்கிறது ஸ்டாப் ஆயிரும். ரெண்டாவது ஜெபிக்கிறது என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். 1 மணி நேரம் ஜெபிச்சவங்கள கை தூக்க பார்க்கலாம். நான் பேசுற தமிழ் புரியுது இல்லை உங்களுக்கு? நான் பேசுறது சுத்தமான தமிழ், அதனால தான் சொல்றேன். நீங்க பேசுறது பாதி தமிழ், நான் பேசுறது முழு தமிழ். இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிச்சவங்கள வலது கையை உயர்த்தி காட்டுங்க. ரிட்டையர்ட் ஆனவங்க 2 பேர் கை தூக்குறாங்க பின்னாடி. திரும்பி பார்க்காதீங்க, உப்பு தூணா மாறிடுவீங்க. சரியா? பார்த்துங்க, 70 நாள் இல்லை 700 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு கன்வென்ஷனை. எத்தனை நாள்? 7 நாள் இல்லை 70 நாள். 70 நாளும் இல்லை 700 நாள் மாறிடுச்சு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, கெத்செமனே தோட்டத்தில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருக்க கூடாதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 1 மணி நேரமாவது நீ ஜெபிக்க கூடாதா? சொல்லுங்க, 1 மணி நேரமாவது நீ ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரம் நீங்க ஜெபிக்கலன்னா நீங்க தேவ சமூகத்தை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க தான் ஒரிஜினல் யோனா. வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்களும் 1 மணி நேரம் ஜெபிக்காதவங்களும் யாரு? இங்க வந்து 1000 பிரசங்கத்தை நீ கேட்டு போகலாம். 1000 பிரசங்கியார்கள் வருவோம், பிரசங்கம் பண்ணுவோம், போயிட்டே இருப்போம். அது முக்கியம் இல்லை. உங்க தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கவனிக்கிறவங்கள ரயில் வச்சுக்க பார்க்கலாம். நிறைய கப்பல் உடைய போகுது. நீ இந்த மாதிரி தவறான ஐக்கியத்தை வச்சிருந்தீனாவோ, தேவ சமூகத்தை விட்டு விலகினாகவோ, சொல்லுங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகினாவோ உன் கப்பல் என்ன ஆயிரும்? அப்ப தேவ சமூகத்தை விட்டு விலகிறவங்க ஃபர்ஸ்ட் காரியம் சொல்லுங்கம்மா, பைபிள் படிக்க மாட்டாங்க. நீங்க பைபிள் படிக்காம யார் யாரெல்லாம் வந்தீங்களோ நீங்க ஒரிஜினல் யோனாங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கங்க. ரெண்டாவது, அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஹாய் ஆண்டவரே, ஹாய். பாய் ஆண்டவரே, பாய். நீங்க ஆண்டவரே ஹாய் பாய் சொல்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா? சொல்லுங்க. அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்திலே, நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். கவனிக்கிறவங்க நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கை வச்சு சொல்லுங்க. அவர் பேச
நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். ஹல்லேலூயா. நான் பேச அவர் கேட்பாரு, அவர் பேச நான் கேட்பேன். இது பேர் தான் என்னது? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட பேசுனீங்க? ஹாய் ஆண்டவரே, பாய் ஆண்டவரே. சில பேர் இந்த ஹாய் பாய் கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு காரியம் கவனிச்சுங்க, தேவ சமூகத்துக்கு விலகுனா ஜெபம் குறைய ஆரம்பிச்சிடும், வேத வாசிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். எப்போ வேத வாசிப்பு குறையுதோ, என்னை பார்க்குறியா, அந்த பொண்ணை கூப்பிடு, என்னை பார்க்குறியா அங்கே பார்க்குறியா, இங்கே பாரு. சார், வேத வாசிப்பு குறையுதுன்னா, ஜெபம் குறையுதுன்னா, கவனிக்கிறவங்களும் ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு விலக ஆரம்பிக்கிங்க. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? 3வது பாயிண்ட், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற எதுனாலும் புறப்பட்டு போகாது. இன்னைக்கு எத்தனாம் தேதி? அது கூட தெரியலையா? ஏமா சொல்லுமா, நீ தான் சொல்லணும், நீ தான் முழிக்கிற எத்தனாம் தேதின்னு. இன்னைக்கு நிறைய பேருக்கு தேதியும் மறந்து போச்சு. எல்லாம் ஏதோ இந்த ட்ரீம் லேண்டில் இருக்கிறீங்க. சரிங்க, எந்த லேண்டில் இருக்கிறீங்க? ட்ரீம் வேர்ல்டில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கவனிங்க, நீங்கள் எத்தனாம் தேதி? 17. இந்த 16ஆம் தேதி வரைக்கும், 17ஆம் தேதி வரைக்கும் நான் ஒரு நாளாவது உபவாசம் போட்டேன்னு சொல்கிறவங்க வலது கையை உயர்த்தி காமிக்கலாம். ஒரு நாளாவது நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். ஐயா கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் பாருங்கள் சரியா. ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் உபவாசிக்க வைங்க. என்ன வைங்க? உபவாசிக்க வைங்க. ஏன்னா நீ காலையில் ஆண்டு சொல்லும்போது நான் யோசிக்கவே இல்லை, ஆண்டு வரைக்கும் தானே கன்வென்ஷன் நடத்துகிறாங்க, எல்லாம் இப்போ நல்லா ஜெபம் பண்ணுற மாதிரி தெரியுது, எல்லாம் ஆவிக்குரியவங்க மாதிரி தெரியுதுன்னு ஆண்டு சொன்ன. நோ நோ நோ, அத்தனை வேஷம். இந்த தென்னை மரத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னாரு. உண்மையாலுமே நான் ஒத்துக்கிறேன். இப்போ தென்னை மரத்துக்கு உங்களுக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் நெத்தியில் 666 தான் தெரியுது. கவனிக்கிறவங்களும் ரல்லிலே வச்சுருங்க பார்க்கலாம். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும், ரிப்பீட் பண்ணுங்க, ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு. நீங்கள் உபவாசம் போடலன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பிசாசு ஓடாது. எல்லாம் அங்கேயே உட்காந்துருக்கும். உங்ககிட்டயும் உட்காந்துருக்கும், உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் உட்காந்துருக்கும், உங்கள் ஒய்ஃப்கிட்டையும் உட்காந்துருக்கும், உங்கள் பிள்ளைகிட்டையும் உட்காந்துருக்கும். வீட்டுக்குள்ளே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். பிரச்சனை ஓயவே ஓயாது. ஏன்னா என்னைக்கு ஒரு தேவ பிள்ளை உபவாசம் போடுதோ அன்றைக்கு தான் பிரச்சனைகளுக்கெல்லாம் கர்த்தர் முடிவு வைக்கிறார். ஹல்லேலூயா. உபவாசம் போடுறதாக துரத்த முடியும். 3 நேரம் சாப்பிட்டு உட்காந்து துரத்த முடியாதுங்க. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? இங்கே இருக்கிறவங்களாம் கை தூக்க பார்க்கலாம். ட்ரீம் வேர்ல்டில் இருக்கிறவங்களாம் கை தூக்க வேண்டாம், இங்கே இருக்கிறவங்களாம் கை தூக்க பார்க்கலாம். சரி, உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். தேவ சமூகத்துக்கு விலகிறவங்க வேதம் வாசிக்க மாட்டாங்க, சத்தமாக சொல்லுங்கள், ஜெபம் பண்ண மாட்டாங்க, 3வது உபவாசம் போட மாட்டாங்க. சொல்லுங்கள், 3வது உபவாசம் போட மாட்டாங்க. யார் யாரெல்லாம் உபவாசம் போடலையோ, உண்பதும் உறங்குவதுமே அன்றி வேறொன்றும் அறியோம் பராபரமே. எங்களுக்கு நல்லா சாப்பிடுவோம், தூங்குவோம், அப்படி தானே? பக்கத்தில் வா சொல்லுங்கள். இப்படியே சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நரகத்தை தவிர வேறு வழியே இல்லை உங்களுக்கு. சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்கள். இப்படியே சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்படியே பைபிள் படிக்காமல், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாமல், ஒரு நாள் கூட உபவாசம் போடாமல் இருந்தீங்கன்னா 100% நரகம்தான், கன்ஃபார்ம். கவனிக்கிறவங்கெல்லாம் உங்களை மோட்சத்துக்கு கூடி போகிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. எப்படியாவது உங்களை மோட்சத்துக்கு தகுதிப்படுத்தணும்னு பார்க்குறோம், உங்கள் கப்பலை காப்பாற்றணும்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த வருஷம் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு இருக்கிறேன், கேட்டுங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்கலைன்னா கப்பலை காப்பாற்ற யாராலையும் முடியாது, எந்த ஊழியக்காரங்களாலும் முடியாது. தேவ சமூகத்துட்டு இப்படி விலகி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது. கவனிக்கிறவங்கள ரல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது. ஆண்டு உங்களை எச்சரிக்கிறார். இந்த யோனா தேவ சமூகத்துட்டு போனால் பார்த்தீங்களா, அப்போ தான் கடல் கொந்தளிக்குது, கப்பல் உடையிற மாதிரி சூழ்நிலை வருது. இப்போ யோனா எங்கே போயிட்டார் தெரியுமா? மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். இப்போ எல்லாம் என்னை பாருங்கள், மீன் வயிற்றுக்குள்ளே மூச்சு விட முடியுமா? எல்லாம் சொல்லுங்கள். மீன் வயிற்றுக்குள்ளே உட்காந்துட்டு நல்லா மூச்சு விடலாமா? விட்டு தான் பாருங்களேன், மீன் வயிற்றுக்குள்ள தண்ணி ஃபுல்லாக எங்கே வந்துடும்? மூக்குக்குள்ளே வந்துடும். மீன் வயிற்றுக்குள்ளே கண்ணை திறந்து பாருங்கள், இருக்கிற எல்லா ஆசிடும் உங்கள் கண்ணை எரிச்சிரும். மீன் வயிற்றுக்குள்ளே படுத்து தூங்க முடியுமா? உலகத்திலேயே மோசமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐசியூ வார்டு. சொல்லுங்கள்,
இன்டென்சிவ் கேர் யூனிட், ஐசியூ வார்டு. ஐசியூ வார்டை காட்டிலும் மோசமானது தெரியுமா? ஐசியூ வார்டுக்குள்ளே கண்ணை திறந்து பார்க்கலாம், மூச்சு விடலாம், பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கலாம். மீன் வயிற்றுக்குள்ள எதை பார்க்க முடியும்? ஐசியூ வார்டை காட்டிலும் மோசமான இடத்துல யோனாவை தூக்கி போட்டாங்க. யோனா உள்ளே உட்காந்து கதறி இருப்பார். அப்போ தான் யோசிச்சிருப்பார், ஐயோ முதலே தெரிஞ்சிருந்தா நான் எங்கே இருந்திருப்பேன், தேவ சமூகத்தில் இருந்திருப்பேனேன்னு சொல்லியிருக்கிறான். இன்றைக்கி உங்களை சொல்கிறேன் கேட்டுங்க, நீங்கள் அந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கூட்டம் ஆயத்தை பார்க்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு மோசமான நிலைமைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக, உங்களை காப்பாற்றுறதுக்கு, உங்களை காயப்படுத்துறதுக்காக இந்த கூட்டம் இல்லை, உங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த கூட்டம். ஹல்லேலூயா. உங்கள் கப்பலை உடைக்கிறதுக்காக இந்த கூட்டம் இல்லை, உங்கள் கப்பல் உடையாமல் காப்பாற்றுறதுக்காக தான் இந்த கூட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெல்லோஷிப், ரிலேஷன்ஷிப் வெட்டிட்டீங்கன்னா உங்கள் கப்பலை காப்பாற்றிடலாம். 2, நீங்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, 1 நாளாவது உபவாசம் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கப்பலை என்ன பண்ணிடலாம், காப்பாற்றுறதுக்கு வழி இருக்குதுங்க. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக தான் இந்த கூட்டம். உங்களை காயப்படுத்துறதுக்காக நான் சொல்ல, கொஞ்சம் கடுமையாக பேசுகிறதுனால எதுக்கு பேசுகிறேன்னு தெரியுமா? உங்களை அழிக்கணும்னு நினச்சிருந்தா இப்படி பேச மாட்டோம். உங்களை காப்பாற்று, உங்களை அழிக்கணும்னு நினச்சா எழுதிமா பண்ணுவோம். கர்த்தர் உங்களை வாழாக்காமல், கர்த்தர் உங்களை கீழாக்காமல், கர்த்தர் உங்களை மேன்மையாக, எந்த ஜாதிக்கு செய்யாத அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். பாஸ்டர் சூப்பராக பேசிட்டாரா, இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நரகத்துக்கு போயிடுவீங்க. அங்கே போய் பார்த்தா பாஸ்டர் நின்றுருப்பார். அப்போ தான் பாஸ்டர் எடுக்க வைப்பீங்க. ஏன் பாஸ்டரே, கொஞ்சமாவது என்னை திட்டிருந்தீங்கன்னா நான் எங்கே வந்திருப்பேன் சொல்லுங்க, மோட்சத்துக்கு வந்திருப்பேன். அப்படி நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிற கதை இப்போ நான் திட்டுறவங்கள. தேவையில்லாத ஃபெல்லோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு தேவ சமூகத்துக்கு விலகி போகாத. இன்றைக்கி சாயந்தரம் வர்றதுக்குள்ளே எல்லோரும் 5 அதிகாரமாவது படிச்சுட்டு வந்துருங்க. கவனிக்கிறவங்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலாம் மாட்டிட்டீங்க. 3 நாள் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். கவனிக்கிறீங்களா? நாளைக்கும் கேட்பேன், நாளைக்கு சாயந்தரமும் கேட்பேன், ஞாயிற்றுக்கிழமையும் கேட்பேன், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கேட்பேன். ஆமேன். ஊருக்கு போயிட்டா கூட அப்புறம் ஃபோன் பண்ணி கூட கேட்டாலும் கேட்பேன். சரியில்லை, கடவுளை வந்து கூட பயப்படுத்துவோம், பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியான்னு. ஏன்னா உங்களை காப்பாற்ற விரும்புகிறோம். ஹல்லேலூயா. இந்த யோனா போன கப்பல் என்னாச்சா, அப்படியே அலசடிப்படைய ஆரம்பிச்சிருச்சு. கப்பல் உடையக்கூடிய சூழ்நிலை என்ன ஆயிடுச்சாங்க, வந்துருச்சு. கவனிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது யோசபாத்து கப்பலும் சரியில்லை, யோனா போன கப்பலும் சரியில்லை. யோசபாத்து கப்பல் ஏன் உடைஞ்சது டக்குன்னு சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். யோசபாத்து கப்பல் ஏன் உடைஞ்சது, தவறான ஐக்கியம். யோனா கப்பல் ஏன் உடையிற மாதிரி ஆச்சு, தேவ சமூகத்தை விட்டு விலகினது. அடுத்தது அப்போஸ்தலருக்கு நேராக வேத புஸ்தகத்தை திருப்பிங்க, அப்போஸ்தலர் எடுத்துங்க. இந்த அப்போஸ்தலரில் பார்த்தீங்கன்னா 27ஆம் அதிகாரத்துக்கு நேரம் வந்துருங்க. அப்போஸ்தலர் 27 எடுத்துங்க. இந்த 27ல் பவுல் ஒரு கப்பலில் போகிறார். சிறை பிடிச்சு பவுலை கப்பலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கவனிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பவுல் ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஆகவே பவுல் எச்சரிக்கிறார். அப்போஸ்தலர் 27:10 படிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 27:10. மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இந்த பவுல் யாருன்னா தேவனுடைய ஊழியக்காரன். புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பவுல் எச்சரிப்பு கொடுக்குறான். நல்லா கவனிங்க, இது பூசி மெழுகிற காலம். கர்த்தர் உன்னை வாழாக்காமல், சத்தம் வரல, கர்த்தர் உன்னை மேன்மையாக சொல்லுங்க, கர்த்தர் உன்னை மேன்மையாக, உன்னை அதிசயங்களை, இதெல்லாம் என்ன தெரியுமா, வாக்குத்தத்தம் வேண்டான்னு சொல்ல, நல்லா தடவி கொடுக்குறோம், பூசி மெழுகிறது. ஆனால் பவுல் வந்து வரங்கள் பெற்ற ஒரு ஊழியக்காரன். இந்த வரங்கள் பெற்ற ஊழியக்காரனுக்கும் கவனிக்கிறவங்கள ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, பிழைப்புக்காக ஒரு ஊழியக்காரருக்கு வித்தியாசம் இருக்குது. வரங்கள் பெற்ற ஊழியக்காரர் சொல்கிறான், இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கு மிகுந்த வருத்தமும் சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன். பக்கத்தில் வா சொல்லுங்க. நீ இதே மாதிரி போயிட்டு இருந்தா, சொல்லுங்க, இதே மாதிரி போயிட்டு இருந்தா உன் சரீரத்துக்கும் உன் பொருளாதாரத்துக்கும் உன் வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, உன் உயிருக்கே ஆபத்து இருக்கு. சொன்னீங்களா சொல்லியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இதே மாதிரி தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெல்லோஷிப், ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால், இதே மாதிரி
பைபிள் படிக்காம, ஜெபம் பண்ணாம, உபவாசம் போடாமல் இருந்தீங்கன்னா உனக்கு பெரிய சேதம் வரப்போகுது. தீர்க்கதரிசி எச்சரிப்பு கொடுங்க. நீங்கள் தான் தீர்க்கதரிசி, சொல்லுங்கள் பக்கத்தில், ஒழுங்காய்க்கோ, இல்லாட்டா உன்னை காப்பாற்ற யாராலையும் முடியாது. பசங்க அழகாக சொல்கிறாங்க, நீங்கள் தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்கள், ஒழுங்காய்க்கிங்க, சத்தமாக சொல்லுங்கள், ஒழுங்காய்க்கிங்க, மனம் திரும்புங்க, தேவையில்லாத விடுங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க. இல்லைன்னா உங்களை காப்பாற்ற யாராலையும், கொரோனாவில் கூட ஏதோ தடுப்பூசி போட்டு காப்பாற்றினாங்க. கொரோனா காட்டிலும் மோசமான காலம் வரப்போகுது. லாஸ் ஏஞ்சல்ஸ் யாரால் காப்பாற்ற முடிஞ்சதுங்க? லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லாக என்ன ஆகிட்டு இருக்குது? ஹாலிவுட் சிட்டி காலி, ஹாலிவுட் சிட்டி காலி. காட்டுத்தீ பரவுச்சு. இங்கே காட்டுத்தீ பரவுச்சுன்னா எல்லாம் காலி ஆயிடுவீங்க, ஞாபகத்தில் வச்சுங்க. கர்த்தர் எச்சரிக்கிறார், எப்படி அழிவு வரும்னு தெரியாது. வயநாடு சூப்பரான பிளேஸ், பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்த வயநாடு ஒரே நாளில் அப்படியே காலி ஆயிடுச்சு. யாருக்கு தெரியும் எப்போ என்ன நடக்கும்? யாருக்கு தெரியாது. கர்த்தர் எச்சரிக்கிறார். காதுள்ளவன் காதுள்ளவன். இந்த பவுல் எச்சரிக்கிறார். சரக்குக்கு கப்பலுக்கு மாத்திரமில்ல, நம்முடைய ஜீவனுக்கு என்ன வரும்? சேதம் உண்டாகும். ஆனால் 11ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 27:11. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானை அதிகமாய் நம்பினான். யாரை நம்புறானா? மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாக நம்புறான். கவனிக்கிறவங்கள ரயிலே வச்சுருக்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம யாரை நம்புறோம் தெரியுமா? உலக பிரகாரமான ஆலோசனை சொல்கிறவங்க, உலக பிரகாரமாக நம்மளை வழி நடத்துகிறவங்களை நம்புறமே ஒழிய, தேவனுடைய ஊழியக்காரங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை அநேகர் நம்புவது இல்லை. ஊழியக்காரங்களை கதை எதுக்கு தெரியுமா ஏற்படுத்திக்கிறாரு? உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் ஊழியக்காரங்க. ஏற்றுக்கிறவங்கள கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க, ஊழியக்காரங்க வேலை என்ன சொல்லுமா? பரலோகத்துக்கு. இப்போ நான் இன்னைக்கு எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறீங்க? உங்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். ஒன்று ஆமான்னா பரலோகத்துக்கு வருவீங்க, இல்லைன்னா வாயை திறக்கலைன்னா வரமாட்டீங்க. பரலோகத்துக்கு வரவங்க மட்டும் கை தூக்குங்க. என்ன சொன்னேன்? பரலோகத்துக்கு வரணுங்கிறவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சத்தமாக தூக்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. எங்கே வர்றதுக்கு? சத்தமாக சொல்லுங்க, எங்கே வர்றதுக்கு? அதுக்கு தான் வழிகாட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ எப்படியாவது உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்க்குறோம். ஆமீன் ஆமீன். கோயம்புத்தூர் கூட நாங்கள் வரும்போது 526 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் இருந்து இங்கே வர்றது 526 கிலோமீட்ரு. உங்களை 526 கிலோமீட்டருக்கு ஒரு 10 மணி நேரம் ஆகுது. உங்களை 526 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு வர வரும்ல, பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறோம். புரிஞ்சவங்கள ரயில்வே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படியாவது பரலோகத்துக்கு வரணும். பரலோகத்துக்கு வரணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற தேவையில்லாத எல்லா ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெல்லோஷிப், ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் விட்டணும். 2வது, உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவை பலப்படுத்தி வேதம் வாசிக்கணும். கேட்கல? ஜெபிக்கணும். சொல்லுங்க, உபவாசிக்கணும். இந்த வருஷம் ஜெபிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, உபவாசிக்கிறவங்க காப்பாற்றப்பட்டுருவாங்க. ஆனால் ஏனோ தானோன்னு இந்த ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த தென்னைமரம் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த வருஷம் அடி வாங்க தான் போகுது. எச்சரிப்பு கொடுத்துட்டேன், அடி வாங்க தான் போகுது. லைட்டாக தலைவலிச்சா முடிவு பண்ணிக்க, இந்த பாஸ்ட் ஏதோ வச்சுட்டு போயிட்டாருன்னு நினச்சிங்க. சத்தம் வரல. நெஞ்சு வலிச்சா முடிவு பண்ணிங்க, ஓ ஏதோ நமக்கு அடி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடணும் தெரியுமா? யோனா மாதிரி மனம் திரும்பிடணும். அடி விழுந்ததுக்கப்புறம். ஆமேன். விழுந்ததுக்கப்புறமா உழுகிறதுக்கு முன்னாடியா? கேளுங்க, உங்களுக்கு எது வசதின்னு கேளுங்க. அடி விழுந்ததுக்கப்புறம் மனம் திரும்புறியா? கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க சிஸ்டர், எல்லாம் கேளுங்க. அடி விழுந்ததுக்கப்புறம் மனம் திரும்புறீங்களா? உழுகிறதுக்கு முன்னாடி மனம் திரும்புறீங்களா? பால் இஸ் யூனிவர் கோர்ட், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்கள் என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் தீர்மானிச்சுக்க. இந்த பவுல் சொல்கிறத நம்பல, மாலுமி சொல்கிறத நம்புகிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா தென்றல் காற்று வீசுது. உடனே நம்ம ஆளுங்க நினைக்கிறாங்க, என்ன காற்று வீசுது? ஜாலி, அந்த ஆள் சொன்னது நடக்கலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் கப்பல் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? வாசிங்க 14 வசனம். 14. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால்
எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். இப்ப கப்பல் என்ன ஆயிடுச்சு? உடைஞ்சிருச்சு. ஏன் உடைஞ்சது தெரியுமா? எல்லாம் ஒரு மரத்தை பிடிச்சிட்டு ஓடுறான். ஏன் இந்த கப்பல் உடைஞ்சு தெரியுமா? ஊழியக்காரங்க சொன்னதை, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் சொல்கிறத, இந்த நற்செய்தி கூட்ட செய்தியாளர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா உங்கள் கப்பல் உடையிறத யாராலையும் தடுக்க முடியாது. புரிஞ்சவங்கள ஒரு ரயில்வே வச்சுங்க பார்க்கலாம். ஊழியக்காரங்க ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு கரையேறிடுவோம், ஆனால் நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க. பாருங்கள், இந்த கப்பலும் உடஞ்சிருச்சு. இந்த 3 கப்பலுக்கு பிரச்சனை. யோசபாத் கப்பலுக்கு பிரச்சனை என்னென்னா தவறான ஐக்கியம். யோனா கப்பலுக்கு பிரச்சனை என்னென்னா தேவ சமூகத்துக்கு விலகினது. இந்த கப்பலுக்கு பிரச்சனை என்னென்னா கீழ்ப்படியாமல் போனது. இங்கே கவனி சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் டக்குன்னு சொன்னால் தானே அடுத்த பாயிண்ட் போவேன். சொல்லுங்கள். 1, யோசபாத் கப்பல் உடைஞ்சது காரணம். கடைசி வரைக்கும் சொல்லணும். ஏம்மா நீ சொல்லுமா? யோசபாத் கப்பல் உடைஞ்சது காரணம். ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு பேனை எடுத்துகிட்டு வாங்க, கொஞ்சம் எழுதி வச்சுக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸு. மறுபடியும் சொல்லுங்கள். இப்போ எல்லோரும் கப்பல் உடைஞ்சது காரணம், யோசபாத் கப்பல் உடைஞ்சது காரணம் தவறான ஐக்கியம். 2, யோனா கப்பல் உடையிற மாதிரி ஆனது காரணம் தேவ சமூகத்தை விட்டு விலகினது. பவுல் போன கப்பல் உடைஞ்சது காரணம் கீழ்ப்படியாமல் போனது. ஹல்லேலூயா. இப்போ 4வது ஒரு கப்பலை பார்த்து முடிச்சிடலாம். 4வது கப்பல் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக வந்துருங்க. இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவங்கிறதுனால அப்படியே சொல்லிட்டு போகிறேன். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. நோவாட்ட ஒரு கப்பல் சொல்றார் ஆண்டவர். பேழைனா அப்ப கப்பல் தான். நீ எதை செஞ்சிரு? ஒரு கப்பலை செஞ்சிருன்ட்டார். கவனிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நோவாட்ட என்ன சொல்லிட்டாரு? நீயும் ஒரு கப்பலை செஞ்சிருன்ட்டார். இப்போ இந்த நோவா நீங்கள் எல்லாம் என்ன பாருங்க, கப்பல் எங்கே போகும்? ஆற்றுல போகுமா, குளத்தில் போகுமா, இல்லை தரையில் போகுமா? கப்பல் எங்கே போகும்? சத்தமாக சொல்லுங்கள். கப்பல் எங்கே போகும்? கடலில் தான் போகும். நோவா கப்பல் எங்கே இருந்துச்சு தெரியுமா? வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. பேழை எங்க தங்குச்சான்? இப்போ நோவா கப்பல் எங்க போகுது? பதில் சொல்லுங்க. அரராத் மலை மேலே போகுது. கவனிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடல்ல போகல, எங்க போகுது? மலை மேலே. இந்த அரராத்துங்கிறது மிக உயரமான மலை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இமயமலையிலேருந்து நிறைய இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் வந்த வெள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் இப்போ இமயமலைக்கு மேலே நிறைய இருக்குதான், எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. கவனிக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கும் அரராத் மலையிலேருந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நோவா காலத்தில் அத்தனை அந்த மலைகளுக்கு மேலே வெள்ளம் போச்சான். அப்போ நோவா கப்பல் எங்கே போச்சான்? மலைகளுக்கு மேலே போச்சான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். நோவா கப்பல் மலைக்கு மேலே போனது போல் உன் படிப்புங்கிற கப்பலை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை வேலையில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஆமேன். உங்கள் குடும்பத்தை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஏற்றுக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளை சாதாரண லெவலில் வைக்க விரும்பாமல் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். உங்கள் கப்பலை அவர் உடைக்க விரும்பலை, உங்கள் கப்பலை பாலடிக்க விரும்பலை, உங்கள் கப்பலை சிதறி போக விரும்பலை. உங்கள் கப்பலை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், இன்றைக்கி 2 காரியம் நடக்கும். ஒன்று என்னென்னா, சில கப்பல்கள் இந்த ஆண்டில் உடையும். ஆனால் சில பேரை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக போகிறார். ஏற்றுக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. போன தடவை 2020 இங்கே வந்தேன். ஸோ இங்கே வந்து நான் இங்கே இது பண்ணிகிட்டு இருந்து முடிக்கவே சில காரியங்கள் நடந்துச்சு. என்ன காரியம் நடந்துச்சுன்னா, எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன், பேத்தி இருக்குது. இப்போது சரியா, பேத்தி இருக்குது. இங்கே வந்து இந்த கூட்டம் முடிய போகும்போது என் பொண்ணுடைய திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தார். இங்கே முடிச்சுட்டு நான் இங்கேருந்து நேராக சென்னை தான் போனேன். இங்கே முடிச்சுட்டு நேராக இங்கே போனேன், சென்னை போனோம், திருமண காரியத்தை ஒழுங்கு பண்ணோம்.
ரெண்டாவது காரியம், இங்கிலாந்து போகிறதுக்கான விசாக்கான ப்ராசஸ் தொடங்கணும். கவனிக்கிறவங்கெல்லாம் இங்கே முடிச்ச அடுத்த கூட்டம் எனக்கு இங்கிலாந்தில் தான் நடந்துச்சு. இங்கே கூட்டத்தை முடிச்சுட்டு போனேன், நேராக இங்கே போயிட்டேன். இங்கிலாந்து போக கத்துறது. கொரோனாவுக்கு முன்னாடியே இங்கிலாந்து போய் அங்கே ஊழியத்தெல்லாம் நிறைவேற்ற கத்தர் என்ன செய்தார், உதவி செய்தார். அங்கே போகும்போது தான் நான் உண்மையாலுமே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன் தெரியுமா? எல்லா உயர்ந்த ஸ்தானங்களுக்கும் கத்தர் என்னை கொண்டு போனார். ஹல்லேலூயா. பெரிய லெவலில் கத்தர் பயன்படுத்தினார். கவனிக்கிறவங்களும் ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ராஜ குடும்பத்தோடு உட்கார பண்ணினார். கவனிக்கிறவங்கெல்லாம் ராஜ குடும்பத்தோட பிரபுக்கு சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து வைத்தார். ராஜாக்களோட உட்கார பண்ணார். விதவிதமான கார்கள், விதவிதமான ஏரியா. நான் யோசிச்சே பார்க்கல. இன்னும் நம்ம தலைநகர் டெல்லியை பார்க்கல. நம்ம எந்த நாட்டில் இருக்கிறோம் சொல்லுங்க? இந்தியாவில் இருக்கிறோம். இன்னும் இந்தியா தலைநகரையே பார்க்கல. ஆனால் இங்கிலாந்து தலைநகரை பார்க்க கத்தர் என்ன செய்தார், உதவி செய்தார். துபாய் தலைநகரை பார்க்க உதவி செய்தார். சிங்கப்பூர் தலைநகரை பார்க்க உதவி செய்தார். மலேசியா தலைநகரை பார்க்க உதவி செய்தார். இலங்கை ஒவ்வொரு நாட்டுடைய மற்ற வெளிநாடெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டாச்சு. கவனிக்கிறவங்கெல்லாம். ஆனால் நான் திரும்பி பார்க்குறேன். 92 ஊழியத்துக்கு வரேன். ஊழியத்துக்கு வந்து எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், நான் ஊழியம் செய்ய போகிறேன். எங்கள் அப்பா சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார், நீ பிச்சை தான் எடுக்க போகிறேன்னாரு. கவனிக்கிறவங்கெல்லாம், என்ன எடுக்க போகிறேன்? பிச்சை தான் எடுக்க போகிறேன். அது இன்னும் என் காதில் துடிச்சு. நான் சொன்னேன், நான் தூக்கி இருக்கிறது பைபிள். ஆண்டா என்னை கைவிட மாட்டார். நீங்கள்லாம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நான் வீடு கட்டுவேன். நீங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் நான் சர்ச்சு கட்டுவேன், நான் கார் வாங்குவேன், பல நாடுகள் நான் சுற்றிட்டு வருவேன். நான் பைபிளை தூக்கி இருக்கிறது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பாருன்னு சொன்னேன். கவனிக்கிறேன். ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பாருங்க? உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பாருன்னு உடனே சொன்னாங்க. நாங்கள்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கிறோம். ஏன்னா எங்கள் அப்பா கவர்மெண்ட்டு, எங்கள் அம்மா கவர்மெண்ட்டு, எங்கள் அண்ணன் கவர்மெண்ட்டு, எங்கள் அக்கா கவர்மெண்ட்டு, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க. எங்களுக்கெல்லாம் ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. உனக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்று இருக்குது, என் ஆண்டவர் இருக்கிறாரு. சத்தமாக சொல்லுங்கள், எனக்கு யார் இருக்கா? என்னை நீங்கள் வேணால் பாருங்கள், நான் ஹை லெவலில் தான் போவேன். கவனிக்கிறவங்க ராமே சொல்லுங்கள் பார்க்கலாம். உயர்ந்த ஸ்தானத்துக்கு தான் போவேன். கவனிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தரை உயர்த்துவார், சேலஞ்ச் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் உயர்த்த போகிறார். அராராத் மலையில் கப்பல் போனது போல் உங்கள் படிப்பில் டாப் லெவலுக்கு வர போகிறீங்க. உங்கள் வேலையில் டாப் லெவலுக்கு வர போகிறீங்க. பாஸ்ட்டு தான் ஆமே சொல்கிறேன், நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தை டாப் லெவலுக்கு கொண்டு போவார். விசுவாசிக்கிறவங்கெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். உங்களை இப்படியே உங்க இருக்க விரும்பலை. இப்படியே உங்களை உட்கார வச்சு இங்கேயே உட்காந்துருங்க, இப்படியே வெயில காஞ்சிட்டு இருக்குன்னு சொல்ல விரும்பலை. கவனிக்கிறவங்களாம் சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவர் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ எங்கிட்ட ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் உன்னை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகணும். நோவாவுடைய கப்பலை எப்படி நான் அராராத் மலை கொண்டு போகணும், உன் சபையை, உன் ஊழியத்தை, உன்னை, உன் பிள்ளைகளை நான் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகணும். நான் சொல்கிறத நீ செய்யின்னு சொல்லிட்டு இந்த ஆதியாகமத்தை படிக்க சொன்னார். இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா என்ன செஞ்சானா? தேவன், எல்லாம் திருப்பி சொல்லுங்க. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம். இந்த நோவாட்ட ஒரே ஒரு காரியம், என்ன காரியம் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதுக்கு அப்படியே கீழ்ப்படியலாம். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். கவனிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் எப்படி பேசுவார் தெரியுமா? ஒன்று, எல்லாம் என்ன கவனிங்க, சொப்பனத்தின் மூலமாக பேசுவார். கனவுகள் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? பேசுவார். எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? கனவு மூலமாக ஆண்டவர் பேசுவாரா? வாயத்தனை சொல்லுங்க. பேசுவாரா? பேசுவார். ரைட். 2, தரிசனத்தின் மூலமாக பேசுவார். தூங்கும்போது வர்றது சொப்பனம், ஜெபிக்கும் போது வர்றது ஆண்டவர் தரிசனம் கொடுப்பார். தரிசனத்தின் மூலமாக இவங்களோடு பேசுவார். அடுத்தது வேர்ட் ஆஃப் காட், வார்த்தை மூலமாக பேசுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட எதோட பேசிட்டு இருக்கிறாரு? வார்த்தை மூலமாக பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கப்பலை உடைக்க போகிறேன், ஜாக்கிரதை ஆயிக்கோ. கப்பலை உயர்த்த போகிறேன், விசுவாசி, கீழ்ப்படி அப்படிங்கிறார். வார்த்தை மூலமாக பேசுகிறார். 4வது ஊழியக்காரங்க மூலமாக பேசுவார். புரிஞ்சவங்கள அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் மூலமாக பேசுவாருங்க? ஊழியக்காரங்க மூலமாக பேசுவார். எதுக்காக ஊழியக்காரங்களை வச்சு கன்வென்ஷன் நடத்துகிறாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க மூலமாக கர்த்தர் உங்களோட கண்டிப்பாக என்ன பண்ணிடுவார்? பேசுவார். ஏதாவது ஒரு செய்தி. தன்னை செய்தி எதுக்கு தெரியுமா? பாஸ்ட்டுக்கு ஒரு ஆசை, ஒரு செய்தியிலையாவது என் ஜனங்க
தென்னை மரமாக இருந்து மனுஷங்களாக மாறுவாங்களான்னு பார்க்குறாங்க. சத்தமாக சொல்லுங்கள். ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு தென்னை மரத்துலேருந்து என்னவா மாற்றணும்? சியோன் பர்வதத்திலிருந்து தேவ பர்வதமாக மாற்றணும்னு விரும்புகிறார். அதுக்காக தான் இத்தனை செய்தி. கவனிக்கிறவங்கெல்லாம் பேசுவார். ஊழியக்காரங்க மூலமாக பேசுவார். ஆவியின் ஏவுதலில் பேசுவார். ஆண்டவரே நேரடியாக வந்து நம்மளோட என்ன பண்ணுவாரா? பேசுவார். புரிஞ்சவங்கள கரங்களை வைத்து பார்க்கலாம். எங்கிட்ட ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? இனத்தையும் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். தியாகம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். என் கையில் எல்லா கையிலையும் மோதிரம் போட்டிருப்பேன், நல்ல செயின் போட்டிருப்பேன், சூப்பராக பிரேஸ்லெட் போட்டிருப்பேன், அப்படியே ஃப்ரெண்ட்ஸு, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு. கவனிக்கிறவங்கெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய டீமு. நான் இப்படின்னா 100 பசங்க வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு டீமு எல்லாம் வச்சுருந்தேன். அத்தனை விட்டுட்டு கிளம்பி போங்கிறாரு. கவனிக்கிறவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வேலைக்காரங்க இருக்கிறாங்க. துவைக்கிறதுக்கு தனியாக ஆளுங்க வருவாங்க. மாடுகள் நிறையா வச்சுருந்தோம், மாடு மேய்க்கிறதுக்கு ஆளுங்க வருவாங்க. கவனிக்கிறவங்கெல்லாம் வீட்டை கழுவி துடைக்கிறதுக்கு ஆள் வருவாங்க. அப்படியே ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டு போன்ட்டார். போனவர் சிட்டிக்குள்ளே அனுப்பிச்சிருந்தா பரவாயில்ல. கவனிக்கிறீங்களா? இப்போ வேணால் வந்து பாருங்கள், மலங்காட்டுக்குள்ளே அனுப்பிச்சிருக்காரு. சரியான மோசமான காடு. நாங்கள் 5 மணிக்கு மேலே கூட்டம் வைக்க மாட்டோம். ஏன்னா யானை கூட்டமாக வந்துடும். யானை கூட்டமாக சொல்லுங்கள் வந்துடும். மான் வந்துடும், காட்டுப்பண்ணி வந்துடும், எல்லா மிருக ஜீவன்களும் அங்கே சுற்றிட்டு இருக்குது, எல்லாம் வந்துடும். அதனால் சாயந்தரம் மீட்டிங் எல்லாம் வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே. அங்கே தமிழ் பேச மாட்டாங்க, எல்லாம் கன்னடம் தான் பேசுவாங்க. கவனிக்கிறவங்கெல்லாம் நானும் ஒழுங்காக தமிழ் பேச மாட்டேன், இங்கிலீஷ் தான் பேசுவேன். எழுதுறது வந்து எல்லா கம்யூனிகேஷனும் இங்கிலீஷில் தான் வச்சுருந்தேன். அங்கே போனால் எனக்கு இங்கிலீஷ் தான் மறந்து போச்சு. ஏன்னா எல்லாம் படிப்பறிவு இல்லாத ஜனங்க. கவனிக்கிறவங்கெல்லாம் எல்லாம் இந்த ஆதிவாசி மக்கள், படிப்பறிவு இல்லாத ஜனங்க. அங்கே போய் உட்காந்துட்டு பைக்கையும் கொண்டு போகக்கூடாதுன்ட்டார், காரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எதுவுமே கொண்டு போகக்கூடாது, எம்டியாக போன்ட்டார். வெறும் சூட்கேஸு, ஒரு தலகாணி, 2 பெட்ஷீட்டு, கீழே போகிறதுக்கு ஒரு பெட்ஷீட்டு, போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட், வெறுங்கையாக புறப்பட்டு போகிறேன். இந்த காட்டுக்குள்ளே போய் ஊழியம் செய்கிறாரு. எங்கள் அப்பா அம்மா திட்டுறாங்க, உன்னை எப்படி ராஜா மாதிரி வளர்த்தோம், போய் இந்த காட்டுக்குள்ளே உட்காந்து இன்னும் சாக போறியா, பிச்சை எடுக்க போறியா திட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னபடியே போய் அங்கே ஊழியத்தை தொடங்கினோம். கவனிக்கிறவங்கெல்லாம் ஒரு சின்ன ரூமில் ஒரு சும்மா சாதா ஷெட்டு போட்டு, ஓலை ஷெட்டு போட்டு ஊழியத்தை தொடங்குகிறோம். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி சர்ச்சுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக எங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க? சொல்லுங்கள், எங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க? சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. அவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, அவங்க வீட்டில் போய் சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் இருக்கார், நல்லா ஊழியம் செய்கிறாரு, ஆனால் ஷெட்டு போட்டு நடத்துகிறாரு. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் கிளம்பி கோயம்புத்தூர் வந்தாங்க, வந்து எங்கள் சபையை கட்டி கொடுத்தாங்க. கவனிக்கிறவங்கெல்லாம் அந்த படித்த பிள்ளைகள்லாம் வெளிநாடுகளுக்கு போனாங்க, பல நாடுகளுக்கு போனாங்க. இப்போ அவங்க போகிற இடத்துலலாம் என்னை கூப்பிட்டு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. நம்முடைய ஊழியமே ஒரு சர்வதேச ஊழியமாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்களும் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் இங்கிலாந்துலேருந்து வரேன். அப்போ எங்கள் அப்பா சொல்கிறார் காரில், இவன் சொன்னால் இவன் ஏதோ பைத்தியகாரத்தமாக சொல்கிறான்னு பார்த்தா சொன்னபடியே என்ன பண்ணிட்டு வந்துட்டான், எல்லாத்தையும் செஞ்சிட்டான். புரிஞ்சவங்களும் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்கிறவங்களும் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் சொன்னபடி நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கப்பல் கடலில் போகாது, மலை மேலே போகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் படிப்பு தமிழ்நாட்டில் இருக்காது, உலக நாட்டில் இருக்கும். உங்கள் வேலை டாப் லெவலில் இருக்கும். உங்கள் வியாபாரம் டாப்பில், உங்கள் தொழில் டாப்பில், உங்கள் ஊழியம் டாப்பில். நோவா என்ன தெரியுமா பண்ணாரா? கர்த்தர் தனக்கு சொன்னபடியெல்லாம் நோவா செய்கிறார். நோவா மட்டும்தான் செஞ்சாரா? நோவா ஒரு பேழையை செஞ்சுட்டு அங்கே ஆடு மாடு மிருக ஜீவன், உங்களுக்கு என்னென்ன மிருகங்கள்லாம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆடு, மாடு, குதிரை, கழுதை, நாய், பன்னி, யானை, சொல்லிட்டே இருக்க, ஓநாய், டைனோசரு எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? நோவா சொன்னோன்னே கீழ்ப்படிச்சு தான். கீழ்ப்படிலையா? நோவா எல்லாம் கப்பலில் ஏறு, ஆடு போய் ஏறுது, மாடு போய் ஏறுது, கழுதை போய் ஏறுது, பன்னி கூட ஏறிச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நோவா கப்பலில் பன்னி கூட கீழ்ப்படிஞ்சு கப்பலில் போச்சான். எதில் போச்சான்? இப்போ பன்னிக்கு எத்தனை அறிவு?
பன்னிக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. மனுஷனுக்கு மட்டும்தான் எத்தனை அறிவு? 5 அறிவு. படித்ததெல்லாம் கீழ்ப்படிச்சு தான். யாருக்கு? சத்தமாக சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க. 5 அறிவு படித்ததெல்லாம் கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு தேவ சமூகத்துக்கு வந்துச்சு, பேழைக்குள்ள வந்துச்சு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க. 6 அறிவு படிச்ச நீங்க 4 நாள் கூட்டத்தில் கீழ்ப்படியல. இந்த 5ஆவது நாளாவது கீழ்ப்படிக்கணும். இல்லாட்டா பண்ணி காட்டிலும் மோசம். தைரியமாக சொல்கிறேன். நான் திட்டுற கோத்துக்கு ஏற்றுக்க. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? யோசபாத் கப்பலை காப்பாற்ற முடியல, சரியா? இந்த யோனா கப்பலுக்கு அலசடி பெற்றுருச்சு. இந்த பவுல் போட கப்பல் உடஞ்சி போச்சு. ஆனால் நோவா கப்பல் உயர்த்தப்பட்டுச்சு. புரிஞ்சவங்கள கரங்களை வைத்துக்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா. 5ஆவது ஒரு கப்பல் இருக்குது. உங்கள் கப்பல் தான். சொல்லுங்க, பக்கத்தில் பஸ் சொல்லுங்க. நீங்கள் தான் 5ஆவது கப்பல். உங்களை ஆண்டவர் உடைக்க விரும்பல. சொல்லுங்க, உங்களை அலசடிப்பட வைக்க விரும்பல. உங்களை காப்பாற்றவும் உயர்த்தவும் விரும்புகிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கலாமா? நம்ம ஜெபத்தை முடிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிற நேரம். 5 அறிவு படிச்ச எல்லாம் கீழ்ப்படிஞ்சு எந்திரிச்சு தான். அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். சுறுசுறுப்பாக எந்திரிங்க. கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி விடுங்க. யார் யார் உட்காந்துருக்கிறாங்களோ இடத்தோடு மூவ் பண்ணுங்கம்மா. மூவ் பண்ணி உட்காந்துருக்கணும், எழுப்பி விடுங்க கொஞ்சம். சரி, எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். யாரும் மற்றவங்கள வேடிக்கை பார்க்க வேண்டாம். நீங்களே கண்ணை மூடுங்கப்பா. யாராவது கண்ணை திறந்தீங்கன்னா மைக்கு உங்க கையில் கொடுத்துருவேன் நான், சரியா? எல்லா கண்களை மூடலாம். கொஞ்ச நேரம் எல்லா கண்களை மூடலாமா? நீ காலையில் 3 மணிக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார். அதில் முதல் காரியம், நிறைய பேருக்கு தேவையில்லாத ஐக்கியங்கள் இருக்குன்னு ஆண்டவர் எச்சரித்தார். என்ன ஆண்டவரே, நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாச்சே என்ன? இல்லை இல்லை, எல்லாம் வேஷம். நிறைய பேர் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பில், ஃபெலோஷிப்பில், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் எச்சரிச்சிருக்கிறார்.